ஜைன மதத்திலையும் ஒரு ராமாயணம் உண்டு. ராமன் இல்லாத இடமே கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால் அதுல ஒரு விதம் இது. அந்த ஒரு விதத்துல பகவான் சொல்ற எனக்கு இந்த குரங்கு தான் வேணும்னுட்டான். சரின்னு சொல்லி குரங்க வாங்கி கொடுத்துட்டார். குரங்கு ராமன் ஏகாந்தம் அப்பப்ப பேசிக்கிறார். ராம பக்தனாச்சே, பிரபோ ராமா 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 ராமா, வேற சிந்தனை இல்லை ஆஞ்சநேய மூர்த்திக்கு. ஹிருதயம் முழுக்க பகவன் நாமத்தை அப்படியே ரொப்பி வச்சுட்டு பகவானையே நினைச்சுட்டு இருக்கார். பகவான் நினைச்சுட்டே இருக்கணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம், உள்ளுக்குள்ள பகவான் ஆனந்தமா வச்சுட்டு அனுபவிக்கணும். அதற்காகத்தான் மனுஷ வாழ்க்கை. எத்தனைக்கெத்தனை பகவானை நினைக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை வாழ்க்கை நன்னா இருக்கும். பகவானை நினைக்காத நிமிஷங்கள் தான் வாழ்க்கையில துக்கமாகவே இருக்கு. கோவில்ல வந்தாலும் பகவானை நினைக்கணும், வீட்டில் இருந்தாலும் பகவானை நினைக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், நன்னா வளர்ந்துட்டு இருக்கார். பகவானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல பகவான் சொல்லிட்டு, ஆஞ்சநேயா நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு. ரிஷ்யமூக பர்வதத்துல சுக்ரீவன் இருக்கார், அவனோட சகாயம் பண்ணிட்டு வாழ்ந்துன்று. நான் ஒரு காலத்துல அயோத்தியாவை விட்டு கிளம்பிட்டு ஜோரா வானர கூட்டங்களோட இருந்துட்டு ராவண வதம் பண்ண போறேன். அதனால இப்போதைக்கு நீ கிளம்பி போயிடுன்னுட்டார். ஆஞ்சநேயர் ரொம்ப துக்கம். பிரபு உங்களை பிரிஞ்சு நான் போக முடியுமா, இப்படி போக சொல்றேளே அப்படின்னுட்டார். ராமன் சொன்னா இல்லப்பா, லோகம் நன்னா இருக்கணும், அதனால துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணணும். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்கும் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கின்றேன் பகவான் சொல்றான். மகாபாவிகள் எத்தனை இருந்தாலும் இப்படி இருக்காளேன்னு பயப்படாதீங்க, அவெல்லாம் நிறைய இருக்கிறதுனாலே பகவான் வருவான், கவலையே பட வேண்டாம். பகவான் ரட்ச பண்றதுக்காக வந்தே ஆகணும். இந்த மாதிரி பகவான் சொல்லிட்டான். சரின்னு சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தி கிளம்பியாச்சு, ரிஷ்யமூக பர்வதத்துக்கு போயாச்சு. சுக்ரீவ மகாராஜாவோட இருந்துட்டு இருந்தார். ராமனே சங்கல்பம் பண்ணிட்டு தான் காட்டுக்கு போனான். அவனை யாரும் காட்டுக்கு அனுப்பவே முடியாது, எல்லாம் நமக்கு புரியாத மாதிரி சொல்லி வச்சிருக்காளே ஒழிய, ராமனே தன்னுடைய திவ்ய சங்கல்பத்தினாலதான் தண்டகாரண்யத்துக்கு கிளம்பினான். ஆச்சரியமா கைகேயி ரொம்ப திட்டுறோம், நிஜமா கைகேயி மாதிரி ஒரு பக்த கிடையவே கிடையாது. அவளுக்கு நன்னாவே தெரியும் ராமனுக்கு ஆரண்யத்துக்கு போகணும், ராவண வதம் ஆகணும்னு தெரிஞ்சேதான் பகவானுக்காக வரம் கேட்டா. நிஜமாவே அவளுக்கு பரதன் மேல அவ்வளவு ஆசை இருந்தா ராமன் பர்மனண்டா ஊருக்கு வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கணும். 14 வருஷம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவளுக்கு தெரியும் 14 வருஷத்துல ராமனுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்காக தான் 14 வருஷம் கணக்கு பண்ணி கேட்டா. உத்தமையான ஒரு பக்த. சாதாரணமா எல்லாரும் பக்தி பண்ணா எல்லாரும் நம்மளை கொண்டாடணும், எல்லாரும் நம்மளை விசேஷமா பெருமையா சொல்லணும்னு ஆசைப்படுவோம். தன் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ராமனுக்கு என்னுடைய ஹிருதயம் தெரிஞ்சா போதும்னு உத்தமமான ஒரு ராம பக்தி யாருன்னா கைகேயி தான். எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்கோம், நிஜமாவே கைகேயி மாதிரி பக்தி பண்ண நமக்குலாம் ஆகவே ஆகாது. கைகேயி எப்படி பக்தைன்னு ஒத்துக்கிறதுனா, ராமன் காட்டுக்கு போற சமயத்துல அத்தனை பேரும் அவளுக்கு சாபம் கொடுக்கறா. பிள்ளை பரதன்லேருந்து தசரத சக்கரவர்த்தியிலேருந்து வசிஷ்டர்லேருந்து சுமந்திரர்லேருந்து அயோத்தியாவில் இருக்க அத்தனை ஜனங்களும் அவளை அவ்வளவு கேவலமா சாபம் கொடுத்து திட்டுறா. ஒண்ணுமே அவளுக்கு ஆகவே இல்லை, ஜம்முன்னு இருந்தா. தசரதர் கூட கிளம்பி போயிட்டார். 14 வருஷம் கழிச்சு வந்து ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவளே கைகேயி தான். அவ பகவானுடைய சங்கல்பத்தினால பகவானுடைய ஆசைப்படிதான் இந்த வரம் வாங்கினாலே ஒழிய நிச்சயமா வேற ஒரு காரணமே கிடையாது. அந்த மாதிரி அந்த கைகேய காரணமாக கொண்டு ராமச்சந்திரமூர்த்தி அற்புதமா காட்டுக்கு வந்துட்டான். சீதையை தொலைச்சான்றோம், நிஜமாவே அவனே தான் எல்லா சங்கல்பம் பண்ணி மாயமானெல்லாம் சிருஷ்டிச்சு பின்னாடி எல்லாம் ஓடினான். ராமாயணம் சொல்லலாம், விஸ்தாரமா சொல்லலாம், சில விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமா சொல்லலாம். கடைசியில சீதையை தேடிண்டு வரான். தேடிண்டு வரும் பொழுதுதான் ரிஷ்யமூக பர்வதத்துல சுக்ரீவன் ஆஞ்சநேயவாள்லாம் இருக்கா. தூரத்திலேயே சுக்ரீவன் ராமனை பார்த்துட்டான். பயந்து போய் மரத்துக்கு மரம் மலைக்கு மலை தாவ ஆரம்பிச்சு விட்டான். ஆஞ்சநேயர் சொன்னா, ஏன் இந்த குரங்கு புத்திய காட்டில் கொஞ்சம் நில்லுங்கோ, இல்லை யாரோ வரா, அவ தோல்ல வில்லெல்லாம் இருக்கு, அம்பரா துணியெல்லாம் இருக்கு, என்னை கொலை பண்றதுக்காக வாலி அனுப்பியிருக்கான் அப்படின்லாம் சொன்னான். ஆஞ்சநேயர் சொன்னா, பார்த்தா அப்படி தெரியல, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு விட்டார். அப்ப சுக்ரீவன் சொல்ல, இதே வேஷத்துல போகாத, மாறு வேஷம் போட்டுண்டு போ, யாருன்னு விசாரி, நமக்கு உதவி பண்றவாளா இருந்தா அழிச்சுண்டு வா, இல்லைன்னா சொல்லி நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னுட்டான் சுக்ரீவன். உடனே ஆஞ்சநேயமூர்த்தி ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு வந்தார். ராமனை பார்க்கிறார். பாதாதி கேசம். நிஜமாவே நம்மெல்லாம் பார்த்தோம்னா கோவில் இன்னைக்கு தங்க கவசம், நீ நிறைய அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, ஜம்முன்னு பார்க்கணுன்றோம். சரியா சொல்லணும்னா இத்தனை அலங்காரமும் அழக மறைக்கிறதுக்காக தானே ஒழிய அழகு பண்றதுக்காக இல்லை.
மனுஷாளுக்கு தான் எல்லாத்தையும் போட்டு அழகு பண்ணணும். பகவானுக்கு எந்த அலங்காரமும் இல்லாமல் வெறும் துளசி மாலையோட நின்னாத்தான் அழகு. திருப்பதியிலலாம் பார்க்கணும், இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்பொழுது வெறும் ஒரு வஸ்திரம் கட்டி விட்டுருப்பா, தோளில் ஒரு துளசி மாலை. அன்னைக்கு திருப்பதி பெருமாளுக்கு இருக்க அழகு மற்ற எல்லாம் போடுற அன்னைக்கு அழகு கிடையவே கிடையாது. மனுஷாளுக்கு அழகு கூற்றத்துக்காக ஆபரணங்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லும்போது ஸ்ரீரங்கம் நம்பெருமாளெல்லாம் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆபரணம் இவருக்கு அழகு சேர்க்கறது இல்லையா, பெருமாள் ஆபரணத்துக்கு அழகு கொடுக்குறான். ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் அப்படிதான் வச்சனமே உண்டு. பெருமாளுக்கு ஆபரணங்கள்னால அழகு இல்லை, ஆபரணங்களுக்கு பெருமாள்னால அழகம். அந்த மாதிரி அவ்வளவு அழகு. அயோத்தியால ராவண பூரண அலங்காரத்தோட தான் பார்த்தது. ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ரிஷிகள் தான் வெறும் ஒரு மர உரி ஜடாமுடி தரிச்சுண்டு அந்த தோல் முதற்கொண்டு எல்லாம் நன்னா பார்த்தா. தோல் கண்டார் தோளே கண்டார், தொடு கமல் கமல அன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தேன்னா இந்த ஆரண்யவாசிகள் தான் அவ்வளவு அழகாக அனுபவிச்ச அந்த ராமனுடைய தோள்கள். அப்படி ஏறி அப்படி இறங்குறதா நிறைய. நிஜமாவே பச்சை மாமலை போல் மேனி, இது ராமனைத்தான் சொல்றார். அப்புறமா தான் கிருஷ்ணனுக்கு வந்துட்டார் ஆழ்வார். ஆரம்பிக்கும் போது பச்சை மாமலை போல் மேனி. ராமனே அவ்வளவு அழகு, சேர்த்து வச்ச ஒரு அழகு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு சொட்ட சொட்ட. அதுவும் கிருஷ்ணனாவது கருப்பு நீலம்னு சொல்லி முடிச்சுடலாம். ராமனுக்கு என்ன வண்ணம்னு யாருக்குமே தெரியாது. பச்சை வண்ணமா, நீல வண்ணமா, மரகத வண்ணமா, கருப்பு வண்ணமா, தெரியாத ஒரு வண்ணம். அத்தனையும் சேர்த்து வச்சா மாதிரி ஒரு வண்ணம். அதுவும் செக்கச்சவேல்னு சிவந்த செந்தாமரை பாதங்கள். செந்தாமரை பாதங்கள்னு சொல்றது கூட தப்பு. ஏன்னு கேட்டா செந்தாமரை காத்தால பூத்து சாயங்காலம் வாடி போயிடுறது. ராமனுடைய பாதம் வாடுறதே கிடையாது, அவ்வளவு சிவப்பு. அதில் முத்து பதிச்சா மாதிரி அழகான விரல்கள், அதில் ஜோர நகங்கள், ஆச்சரியமான கணுக்கால்கள். இந்த கணுக்காலெல்லாம் அந்த தங்கத்தண்டை சலங்கையெல்லாம் போட்டு தழும்பேறி கிடக்கு. இந்த கொலுசு மாட்டினோம்னா காலில் தழும்பேறும். மனுஷாளுக்கு பார்த்தா அசிங்கமாக இருக்கும், ஆனால் பகவானுக்கு பார்த்தா அந்த தழும்பு தான் அழகாகவே இருக்கு. அழகான முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சின்ன எடை. சாமுத்திரிகா லட்சணம் எப்படி இருக்கு சொல்றது அப்படியே இருக்கா. ஆனால் இடுப்புல மரவுரி தரிச்சென்றிருக்கான். அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகளாம். சம்சார சாகரத்திலேருந்து இந்த ஜனங்களை தூக்கி விடுறதுக்காக நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், அழகான விரல்கள், அற்புதமான நகங்கள், தோள்கள். இப்போ தோளில் ஆபரணம் இல்லை, கைகளில் ஆபரணம் இல்லை, விரல் மோதிரங்கள் இல்லை, பல 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 பலன்னு ஜொலிக்கிறானா. நன்ன எடுப்பான கழுத்து, செக்கச்செவேல்னு சிவந்த செங்கனிவாய், முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்லும்படியான் காது வரைக்கும் நீண்ட கண்கள், வில் போன்ற வளைந்த புருவம், அதுலேருந்து ஒரு அம்பு கிளம்புற மாதிரி ஒரு கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம். இப்போ ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கா. அப்பொழுது அழகு. கைகள் அந்த கோதண்டத்தை பிடிச்சு 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 கையில காப்பு காஞ்சிருக்கு, அது இன்னும் அழகா இருக்கு. தோள்கள் அம்பரா துணி மாட்டின்னு இருக்கா, அது மாட்டி மாட்டி அங்க ஒரு தடயம் வந்திருக்கு. எத்தனையும் பார்த்து மெய்சிலிர்த்து போயிட்டார் ஆஞ்சநேயமூர்த்தி. பகவான் அப்படித்தான் தியானம் பண்ணணும். கோவிலுக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டுற சமயத்துல தான் கண்ணை நல்லா திறந்து வச்சு தெய்வத்தை பார்க்கணும். எல்லாரும் மற்ற சமயத்தை எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இந்த கற்பூர ஆரத்தி காட்டுற சமயத்துல கண்ணை மூடின்னு கணத்தை போட்டுப்பா. அப்புறம் நல்ல தரிசனமா வச்சுருவா. கற்பூர ஆரத்தி காட்டுறத தெய்வத்தை நல்லா பார்த்துக்கோங்க, இதை பார்த்து ஹிருதயத்துல கொண்டு வச்சுக்கோங்க, கிரகத்துல போய் இதையே நினைச்சுருங்கோன்றதுக்காக தான் கற்பூர ஆரத்தி காட்டுறது. கற்பூர ஆரத்தி காட்டுற சமயத்தில் கண்ணை மூடின்னு அப்புறம் நல்ல தரிசனமாச்சு. பார்க்கவே இல்லை, ஆனால் சொல்றதை மட்டும் நல்ல தரிசனமாச்சுன்றோம். கோவிலில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஹிருதயத்துக்குள்ள அந்த ரூபத்தை கொண்டு வந்து வச்சுண்டு வீட்டுக்கு போனாலும் மற்ற காரியங்கள் பண்ணும்பொழுது இதையே நினைச்சுண்டு பண்ணணும். சரியா சொல்லணும்னா யாருக்கா ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறா, பொண்ணு பார்க்க போறான்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்படியே நினைச்சுட்டு இருப்பா. இல்லாட்டி அந்த புருஷனை பார்த்தா புருஷனையே நினைச்சுட்டு இருப்பா இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அவளை முதல் தலைப்பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய அம்மா பார்த்து 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 ஹிருதயத்துக்குள்ள வச்சிருப்பா இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பகவானை வச்சுண்டு தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுனா உள்ளுக்குள்ள சதா சர்வதா பகவானுடைய உருவத்தை பாதாதி கேசம், கேசாதி பாதம். பாதாதி கேசம்னா கால்லேருந்து தலை, கேசாதி பாதம்னா தலையிலேருந்து கால். அப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நினைச்சுட்டு போனோம்னா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம். மனசு அலையாம இருக்கும். மனசு எத்தனைக்கு எத்தனை தேவையில்லாத சிந்தனை பண்றதை விடுறதோ அத்தனைக்கு எத்தனை தானாவே நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ஆஞ்சநேயமூர்த்தி பகவானை பார்த்துட்டார். ஆனந்தம், கண்கள் ஆனந்த பாஷ்பம். பகவானை பார்க்கிறார். உங்களை பார்த்தா ராஜகுமாரன் மாதிரி இருக்கு
ஆனா சன்னியாசி வேஷம் தரிச்சுருக்கள். சன்னியாசி வேஷம் என்னமோ நன்னா இருக்கு, ஆனா கைகள்ல பார்த்தோம்னா வில்லு இருக்கு, தோல்ல அம்பரா துணி இருக்கு. உங்களுடைய உடம்பு லாவகத்தை பார்த்தோம்னா தெய்வீக லட்சணங்கள் தெரியறது, ஆனா மனுஷ ரூபத்துல இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கே, நீங்க யாரு அப்படின்னு கேட்டுட்டாராம். இப்ப பகவான் சிரிக்கிறான். சீதையை பிரிஞ்சு துக்கத்துல அழுதுன்னு இருக்க ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயர் பேசுறதை கேட்டு மயங்கி போயிட்டான். ஏ லக்ஷ்மணா, என்னமா பேசுறான் பாத்தியா? நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணக. ரிக்வேதம் நன்னா தெரிஞ்சவனுக்கு இல்லாம இப்படி யாரும் பேச முடியாதுரா. யஜுர்வேதத்தை கரைச்சி குடிக்காதவனுக்கு இந்த மாதிரி பேச வராதுரா. சாமவேத விதூஷனா இல்லாம இந்த மாதிரி பேச முடியாதுரா. இப்படி எல்லாம் பேசணும்னா இத்தனையும் நன்னா தெரிஞ்சாதான்டா பேச முடியும். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னமா பேசுறான் பார். இந்த வார்த்தைகளை முத்து கோக்குற மாதிரி அழகா எந்த வார்த்தையை எவ்வளவு தூரம் எத்தனை ஆழத்துல எத்தனை அளவு அதிகமா சொல்லணும். என்ன அழகு இப்படின்னு சொல்லலாம். என்ன அழகு ரெண்டு அர்த்தம் மாறி போயிடும். என்ன அழகு அப்பா அப்படின்னா நிஜமாக அழகை கொண்டாடணும் அர்த்தம். என்ன அழகு அப்படின்னு ஆச்சுன்னா அழகே இல்லைன்ற மாதிரி திட்டுற மாதிரி அர்த்தம். இந்த சப்தத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறி போயிடும், அனர்த்தமா மாறி போயிடும். அந்த மாதிரி இல்லாம எந்த வார்த்தையை எவ்வளவு எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுறான் பாத்தியா. இவன் நிஜமாவே ரொம்ப விசேஷம்டா. இப்படி ஒருத்தன் நான் மந்திரி அமைஞ்சு கொடுத்தனா அந்த ராஜன் பரமபாகியவான், எவ்வளவு விசேஷமா பேசுறான்னு சொல்லி எல்லாரையும் மயக்கும்படியா பேசக்கூடிய ராமச்சந்திரமூர்த்திய ஆஞ்சநேயர் பேசுறத கேட்டு மயங்கினானா எப்படி பேசியிருப்பார் பார்த்துக்கோங்க. அப்படி பேசணுமா, பகவான் மயங்கும்படியா பேசணும். அந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி பேசினார். பகவான் மயங்கி போயிட்டா. சீதையை தொலைச்சது கூட மறந்து போய் சிரிச்சுண்டே, ஹே லக்ஷ்மணா, என்ன அழகா அவன் பேசுறான் பாரு, நீ அவனுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு விட்டார். உடனே லக்ஷ்மணன் பதில் அழகா எல்லாம் சொல்றார். உடனே ஆஞ்சநேய மூர்த்தி தெரிஞ்சு போயிடு, தன்னுடைய பகவான்னு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே கையை கூப்பிட்டு ராமனை கண்ணால பார்த்து அழுதுண்டே கண்ணாலேயே கேட்கிறார், ஏன் பிரபு, நான் தான் வானரம், உங்களை மறந்து போயிட்டேன், ஆனா நீங்க போய் என்னை மறந்து போயிட்டாளா, உங்களுடைய தாசனாச்சு என்னை மறக்கலாமான்னு பார்த்தாரா. உடனே ராமன் சிரிச்சானா. சிரிச்சதுல ஆஞ்சநேயர் புரிஞ்சு கொடுத்தான், நீ என் பக்தனா வந்திருந்தா நானும் பகவான்னு காட்சி கொடுத்திருப்பேன். நீ யாரோ பிராமணன்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்த. யார் என்னிடத்துல எப்படி இருக்காளோ அந்த மாதிரி நான் இடத்துல பழகிறேன். நாஸ்திகனுக்கு பார்த்தா கல்லு தான், ஆஸ்திகனுக்கு பார்த்தா தெய்வம் தான், மனசு தான் காரணம். அணுகில் அணுகும் ஆழ்வார் சொல்றார். நம்ம தெய்வத்தை எந்த பாவத்துல அணுகிறோமோ அதே பாவத்துல தெய்வமும் நம்ம கிட்ட வருது. தெய்வத்துக்கிட்ட குத்தமே கிடையாது. ஒரே சூரிய கிரகணம் தான். நாஸ்திகனுக்கு ஒன்றும் கிடையாது, ஆஸ்திகனுக்கு அது நல்லது இருக்கு, சயின்டிஸ்டுக்கு ஆராய்ச்சி, அவ்வளவுதான். ஒரே சூரிய கிரகணம் தான், ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. யாரு எந்த பாவத்துல பார்க்கிறோம் இருக்கு. எத் பாவம் தத் பவதி. மனசு முக்கியம். அந்த மாதிரி நீ என்னிடத்துல வேஷம் போட்டுன்னு வந்தா அந்த மாதிரி நானும் தெரியாம நடிச்சேன்டா. நீ என் பக்தனா வந்திருந்தா நிச்சயமா நானும் உன் பகவானா காட்சி கொடுத்துருவேன். நிஜமாவே பகவானுடைய லட்சணம் இதுதான். நம்ம எப்படி போறோமோ அந்த மாதிரி தெய்வமும் நம்ம இடத்துல வரும். உடனே ஆஞ்சநேய மூர்த்தி பார்த்தா, மன்னிச்சுடுங்கோ பிரபோ, தெரியாம பண்ணிட்டேன்னு தன்னுடைய உண்மையான ரூபத்தை எடுத்துனுட்டார். பகவானை பார்த்தார். சுக்ரீவ மகாராஜா அங்க இருக்கார். சரி அழிச்சுட்டு போயேன் அப்படின்னு விட்டார். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேள், நான் அழிச்சுட்டு போன தோல்ல தூக்கிட்டு போன வரேளா, அதுக்கு என்னடாப்பா, ஒரு தோல்ல ராமரை தூக்கிண்டாராம், ஒரு தோல்ல லக்ஷ்மணனை தூக்கிண்டாராம், ஜம்முன்னு போனார். சத்தியம் அதுதான். நம்ம தோல்ல சுமக்க வேண்டியது ஒரு பக்கம் தெய்வத்தை, இன்னொரு பக்கம் பாகவதாள். அது வரைக்கும் தொந்தரவு கிடையாது. அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கவா எல்லாரும் சுமந்துன்றா துக்கம்தான். பரமாத்மாவை சுமக்கணும், பக்தாள ஹிருதயத்துல சுமக்கணும், ரொம்ப ஆனந்தம். ஒரு பக்கம் பகவானை தூக்கிண்டாச்சு, ஒரு பக்கம் பக்தனை தூக்கிண்டாச்சு. ஆஞ்சநேயருக்கு ஜம்முன்னு பறந்து போய் ரிஷ்யமுக பர்வதத்துல இந்த சுக்ரீவ மகாராஜாவோட இவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி சகாபாவம் ஏற்படுத்தி வச்சு அவ்வளவு அழகா பண்றார். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி. அதன் பிறகு வாலி வதம் எல்லாம் ஆயிடுத்து. சுக்ரீவ மகாராஜா அப்படியே மயங்கி கிடக்கிற சமயத்தை ஆஞ்சநேயர் தான் சொல்றார், ராம கைங்கரியம் பண்ணிடுங்கோ, ராம கைங்கரியம் பண்ணிடுங்கோ, பகவத் கைங்கரியத்தை விட்டுடாதீங்க எல்லாம் சொல்றார். அதன் பிறகு சுக்ரீவ மகாராஜாவும் ராம கைங்கரியத்தை முழுசா ஈடுபடுறார். ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்புறார். கடைசியில் திசைக்கு ஆள் அனுப்புறார். எல்லாரும் கிளம்பி போறா. ஆஞ்சநேய மூர்த்தியும் பகவானே கிளம்புறேன்னு கையை கூப்பிட்டு போறார். போறவரே ஆஞ்சநேயா இங்க வான்னு கூப்பிட்டார். இத்தனை பெரிய கூட்டத்துல ராமனுக்கு ஆஞ்சநேயனிடத்துல மட்டும் பூரண நம்பிக்கை. இத்தனை பெரிய கூட்டம், ஜாம்பவான் இருக்கா, அங்கதான் இருக்கா, ரொம்ப பெரியவா. இத்தனை பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு ஆஞ்சநேயன் மட்டும் கூப்பிட்டு, ஆஞ்சநேயா எங்க வா, எனக்கு என்னமோ நீதான் சீதையை பாப்பேன்னு தோன்றதுராப்பா, இந்தா என் மோதிரம், இதை சீதை இடத்துல அடையாளமா காட்டு. நிறைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லி அனுப்புறார். பெரியாழ்வார் பாசுரங்கள் இருக்கு.
நீ சீதையை பார்த்தா என்னுடைய தாசன் அவளுக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய ரகசிய விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி இந்த சீதையின் இடத்துல சொல்லு, இப்ப சீதை நம்புவா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்மலாம் இன்ஷியல் போட்டு மோதிரம் போட்டுக்கணுமே, அதை முதல்ல போட்டது நம்ம பெருமாள் தான். ராமன்னு போட்டிருந்தா அந்த மோதிரத்தை கழட்டி அப்படி கொடுத்துட்டாராம். ஆஞ்சநேயா ஜாக்கிரதையா வச்சுக்கோ, இதை கொடுத்தேன்னா சீதைக்கு தெரியும்டாப்பா. சரி பிரபு. அப்ப கூட ராமன் இடத்த நம்பிக்கை வச்சுட்டா குதிக்கலையா, பகவான் நம்பிக்கை வச்சிருக்காரு, ஒழுங்கா நடத்தனமேன்னு பயந்தாராம். சத்தியம் பொறுப்புன்றது பெருமைக்காக இல்லை, இன்னும் ஒழுங்கா பண்றதுக்காகத்தான். அந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி அந்த மோதிரத்தை வாங்கிண்டார். எல்லாரும் வந்தாச்சு, தென்திசை வந்தாச்சு, ரொம்ப நாள் ஆயாச்சு, கிடைக்கல. கடைசியில ஜடாயுடைய தம்பி சம்பாதி சொல்றா, லங்கையில வச்சிருக்கான். உடனே ஒவ்வொருத்தரா சொல்லுவானா, இவ்வளவு தூரம் போவேன் அவ்வளவு தூரம் போவேன், 100 யோஜனை தூரம் லங்கைக்கும் பாரதத்துக்கும். யோஜனை பண்ற தூரம்னு அர்த்தம், அதெல்லாம் ஒரு கணக்கு உண்டு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு தூரம் சொல்றா. ஆஞ்சநேயர் தேமேன்னு மூளையில உட்காந்துட்டு இருக்கா, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அப்பதான் ஜாம்பவான் சொல்ற, யாரும் போக வேண்டாம்னு சொல்லி, ஆஞ்சநேயா உன்னால முடியும்டா, உன்னால மட்டும்தான் முடியும், உனக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு, பகவத் அனுகிரகம் இருக்கு, ராம கைங்கரியத்துக்காகத்தான் நீ பிறந்திருக்க, எழுந்துரு, உன்னால முடியும்னு சொன்ன உடனேயே இந்த ரிஷிகள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சொன்ன உடனே இவருக்கு திரும்ப பழைய பலம் எல்லாம் ஞாபகம் வந்துடுது. பலம் உண்டு, இப்ப ஞாபகம் வந்துடுத்தா, ரிஷிகளுடைய சாபம் சரியா போயிடுத்து. உடனே எழுந்தார், ஜம்னு வீராவசமா இருந்த ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு சப்தம் போட, அந்த சப்தத்திலேயே அவளுக்கு ஜெயிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த சப்தம் நம்பிக்கை வேணும், நாம ஜபத்துல அந்த ஒரு நம்பிக்கை வேணும். நிஜமாவே நம்பிக்கை இருக்கிறவா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையே நம்பிக்கை தான், அதுலயும் பகவன் நாம சங்கீர்த்தனத்துல பூரண நம்பிக்கை. ஒரு ஓரத்துல கூட சந்தேகமே வரக்கூடாது. நமக்கெல்லாம் சந்தேகம் தான் இருக்கு, நம்பிக்கையே கிடையாது. நிஜமா சொல்றேன், நமக்கெல்லாம் சந்தேகம் தான் அதிகமா இருக்கு. ஏதான ஒண்ணு நடக்கணும்னா கோவில்ல வந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்துரு, இதை நடத்தி கொடுத்தா 10 ரூபா உண்டியல்ல போடுறேன், திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன், பால் அபிஷேகம் பண்றேன், திருமஞ்சனம் பண்றேன். அப்ப என்னடான்னா, நீ நடத்தினா தெய்வம், நான் நம்புவேன் பண்றேன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் முன்னாடியே பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் நீ நடத்துவேன்னு சொல்றேளா? இல்லவே இல்லை. நடத்தினா தெய்வம். நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். பரிபூர்ணமா நம்பணும். நம்ம கொடுக்குற 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்காகவோ பகவான் ஒன்றும் பண்றதில்லை. நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கானேன்னு ஒரு காரணத்துக்காக தான் பகவான் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். நம்பிக்கை தான் வேணும். அந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி ராமான்னு எழுந்தார். நிச்சயமா போவேன், எந்த லோகத்துல இருந்தாலும் சீதையை கொண்டு வருவேன், ஒரு கால் கண்டுபிடிக்க முடியல, லங்கையே பேத்தெடுத்துன்னு வந்துடுவேன்னுட்டார். ஜாம்பவான் அதெல்லாம் வேண்டாம், சீதை மட்டும் எங்க இருக்கான்னு பாத்துருவாடா குழந்தை, சரின்னுட்டார். ஜம்முன்னு ஆனந்தமா கிளம்புற. பிரம்மாண்டமான சரீரம் எடுக்க முடியுமா அப்படின்னா, பக்தி இருந்தா நாமஜபம் இருந்தா எதை வேணா சாதிக்க முடியும். பக்திக்கும் நாமஜபத்துக்கும் அந்த பலம் உண்டு, அந்த பரிபூர்ண நம்பிக்கை வேணும். அந்த மாதிரி பிரம்மாண்டமா வளர்ந்தார், ஆகாசம் அளவுக்கு வளர்றார். எவ்வளவு அவசரம் வளர்ந்தா லங்கையை தாண்ட முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டமா வளர்றார். அது வரைக்கும் மற்ற குரங்குகள்லாம் இவனும் சாதாரண ஒரு குரங்கு தானே நினைச்சா, இவர் வளர்ந்த உடனே தான் தெரிஞ்சு நிஜமாவே ஒரு பெரியவர்னு அப்ப தெரிஞ்சு போயிடுத்தான். அழகா மலை மேல அவர் ஏறணும், மலையெல்லாம் கூட பொடி ஆகிறது. ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கத்தினார். பகவானுடைய முத்ரா மோதிரம் மட்டும்தான் கையில இருக்கு. ராமநாம சங்கீர்த்தன பலம், வேற எந்த ஆயுதமும் இல்லை. அழகா கிளம்பியா ஜெய் ஸ்ரீராம்னு கிளம்புறார். கடல்ல மேல பறக்கும் பொழுதே பார்த்தோம்னா அவ்வளவு தடைகள் வருது. அத்தனையும் ராமா 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 ராமான் உள்ளுக்குள்ள ஜபிக்கணும். உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் உள்ளுக்குள்ள பகவன் நாம ஜபம் ஓடிண்டே இருக்கணும். ராமா 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 ராமான்னு ஓடுறது ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஆச்சரியமா. அது ராமநாமத்தை சொல்லிண்டே லங்கைக்கு போயாச்சு. லங்கையில போகும்போது சின்ன ரூபம் எடுத்துட்டு காத்துட்டு இருக்கார். சாயங்காலம் ஆகட்டும், இருட்டாகட்டும், அதன் பிறகு போகலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சின்ன ரூபம் எடுத்துட்டு சாயங்கால வேலைக்குள்ள லங்கையில நுழையறார். அப்பதான் லங்கினி தேவி, லங்கையுடைய காவல் தெய்வம் வந்தா. ஏ குரங்கே, நீ யாரு, எங்க வந்த அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றா, நான் லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். பொய் மாதிரி, ஆனா பொய் இல்லை. ஏன்னா இவளிடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒரு வீட்டுல வேலைக்காரி இருக்கா, இல்லைன்னு சொன்னா தெருவில் யாராவது ஒருத்தர் இருக்கான்னு அவளெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டில் அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம், இத்தனை நகை வச்சிருக்கோம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யார் இடத்துல எதை சொல்லணும்னு நியமம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த லங்கினி தேவிட நான் சீதையை தேடின்னு வந்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஊர் சுத்தி பார்க்க வந்தேன்னு சொன்னா உடனே அவள் அரைஞ்சா. ஆஞ்சநேயர் இடது கையால் ஒரு குத்து விட்டா. ஏன்னா வலது கையால் அடிச்சா பலம் குறைச்சல்னு அர்த்தம். இடது கையால் அடிச்சாச்சுன்னா ரொம்ப பலவான். அந்த மாதிரி அடிச்சா. லங்கினி தேவி கையை கூப்பிண்டாப்பா, பிரம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கா, என்னைக்கு ஒரு குரங்கு கையால் அடி வாங்குறியோ அன்னிலேருந்து நீ கிளம்பி போயிடலாம், லங்கைக்கு வேற மாதிரி காலம் ஆரம்பிச்சு விடுத்துன்னு சொல்லிட்டார். அதனால இவர் தேடுதுன்னு எல்லா இடங்கள்லையுமே ஜோரா தேடுறார்.
ஒரு ஸ்திதியில அம்சதூளிகா மஞ்சம் தான் நல்ல அற்புதமான படுக்கையில ஒரு ஸ்திரீ அழகா படுத்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டேன் குதிக்கிறார், குட்டிக்கரணமெல்லாம் அடிக்கிறார், வாழெல்லாம் எடுத்து முத்தமெல்லாம் கொடுத்துருக்கான். நான் சீதையை பார்த்துட்டேன், சீதையை பார்த்துட்டேன், சீதையை பார்த்துட்டேன். ஒரு சிதிக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரியறது, ஆஹா சீதையா இருக்காது, பகவானை பிரிஞ்சவள் போய் இப்படி அம்சதூளிகா மஞ்சத்துல படுக்கையில படுத்துட்டு இருக்க மாட்டா, இது சீதை இல்லைன்னு முடிவு பண்ணார். ராவணனுடைய மனைவி மண்டோதி பதிவிரதை, அவ்வளவு தூரம் மனசுக்கு களங்கம் இல்லாம இருக்கு. அதனால அவளை பார்த்தா சீதை மாதிரியே தெரிஞ்சதான் ஆஞ்சநேயமூர்த்தி. கடைசி வரைக்கும் எல்லாம் தேடி பார்த்தார், கிடைக்கல. ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப எங்கேருந்தோ ராமா 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 ராமான் சப்தம் வருதா. அப்ப உடனே என்னடான்னு போய் பார்க்க ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ள ஒருத்தன் உட்காந்து ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் போய் பார்த்தார், பரம சந்தோஷமா எடுத்து ஜெய் ஸ்ரீராம் இவர் சப்தம் போட்டார். உடனே திரும்பி பார்த்தாங்க, உள்ள உட்காந்துட்டு இருந்தவர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்து கையை கூப்பின்னு ராமா ராமான்னு ஆட ஆரம்பிச்சுட்டார். உடனே ஆஞ்சநேயமூர்த்தி கேட்டார், என்னாச்சு இவ்வளவு சந்தோஷம்னார். இல்லை எனக்கு ராம தரிசனம் கிடைக்க போறது அப்படின்னுட்டார். உடனே அவர் கேட்டார், என்ன பார்த்து எப்படி சொல்றேன்னா, இல்லை ராம பக்தாளை பார்த்தாச்சால ராம தரிசனம் கிடைக்கும். ஆனால் பகவான் எங்க இருக்கான்னா பக்தானுடைய ஹிருதயத்துக்குள்ளதானே இருக்கான். நிஜமாவே பகவான் பக்தாளுடைய ஹிருதயத்துல தான் இருக்கா. அவ்வளவு சிரேஷ்டம். ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாயமனாளா நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமா இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாயமனாளா நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமா இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. பெரியாழ்வாருடைய பாசுரம் இது. ஏ பிரபோ, உனக்குன்னு திருப்பார்கடல் இருக்கு, பரமபதமாகிய வைகுந்தம் இருக்கு, இத்தனையும் விட்டுட்டு வந்து என் மனசுக்குள்ள வந்து வாழறியப்பா. நீ வாழும்படியா என் மனசை நீயே தயார் பண்ணிருக்கியே, உன்னுடைய காருண்யம் தாங்க முடியலேன்னு. சத்தியம், பகவான் பக்தாளுடைய மனசுக்குள்ளதான் இருக்க, வேற எங்கேயும் இல்லை, மனசுதான். அந்த மாதிரி உங்களை பார்த்துட்டேன், அதனால எனக்கு பகவான் கிடைச்சிருவான் சொன்னது விபீஷணன். ஆச்சரியமா அப்ப ஆஞ்சநேயமூர்த்தி கேட்கிறார், சீதா மாதா எங்க இருக்கான்ற நம்ம அசோகவனத்துல வச்சிருக்கான்லாம் சொல்றார். அப்ப விபீஷணன் கையை கூப்பிட்டு பகவான் என்னை ஏத்துப்பாரா அப்படின்னு விட்டார். அப்ப ஆஞ்சநேயர் ஓன்னு அடறார். விபீஷணன் கேட்கிறார், என்ன ஆச்சுன்னார். நான் ஒரு வானரம், சாதாரணமாக பார்த்தா குரங்கு முகத்துல முழிக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. குரங்கு முகத்துல முழிச்சா சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவா. ஆனா என்ன வானரத்துக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி கிடையாது, என்ன தோன்றதோ பண்ணி தொலையும். அந்த வானரமாகி என்ன கூட தன் தாசன் ஏத்துன்னு இருக்கான், உங்களை ஏத்துக்க மாட்டான்னு தன்னை தாழ்த்தி சொன்னார். என்னையே ஏத்துண்டா உங்களையும் ஏத்துப்பார், நீங்கெல்லாம் உத்தமமான பக்தர்னு தான் வானரம்னு அவ்வளவு அழகா சொன்னார். விபீஷணன் அவரும் ஆலிங்கனம் பண்ணிண்டா, பரம சந்தோஷமா எடுத்து. அதன் பிறகுதான் அசோகவனத்துல போய் சீதா விராட்டிய பார்க்கிறார். ஆச்சரியமா அற்புதமா ஹிருதயத்துக்குள்ள ராமனை வச்சுண்டு போறார், வேற சிந்தனையே கிடையாது. ஆச்சரியமா சீதையை பார்க்கிறார். சீதைக்கு புரிகிற மாதிரி அவ பாஷையில பேசி தான் ராமதாசன் நிரூபணம் பண்ணி அவளிடத்துல மோதிரத்தெல்லாம் கொடுத்துட்டு ராமான் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்ல, எல்லி எம்போதி நிறுத்தல் இருந்ததோரிட வகையில். ரொம்ப அழகா அனுபவிச்சு பெரியாழ்வார் பாசுரம். எந்த இடத்துலையுமே எந்த ராமாயணத்திலுமே காண கிடைக்காத ஒரு நிகழ்ச்சி இவர் சொல்றார், எல்லி எம்போதி நிதிருத்தல் இருந்ததோரிட வகையில். ரொம்ப அழகா சொல்றார். ரம்பா நீயும் பெருமாளும் ஏகாந்தமா இருந்த சமயத்துல பகவான் தோத்து போடனே அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் எல்லிய போதி இருந்ததோர் இடவகையில் மல்லிகைப்பூ மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். ஒரு சந்தர்ப்பத்துல தாயாரும் பெருமாளும் ஏதோ விளையாடின்னு இருந்தாளா, தோக்கிறவாளை ஜெயிச்சவா மல்லிகை பூச்சரத்தை கொண்டு கட்டி போடலான்னு பந்தயம் வச்சுட்டு இருந்தாளா. தோல்வியே காணாதவன் ராமன், அஜித்தன்னு பேர், அவனுக்கு தோல்வியே கிடையாது. ஆனா அவனும் தாயாரிடத்துல தோத்து போயிட்டானா. உடனே தாயார் மல்லிகை மாலையை கொண்டு ராமனை கட்டி போட்டாள. நன்னா பாதாதி கேசம் கேசாதி பாதம் ராமச்சந்திரமூர்த்தியை மல்லிகை பூச்சரத்தினால கட்டி போட்டுட்டு தாயார் கைகொட்டி சிரிச்சாளா. அந்த அடையாளத்தை ராமன் சொல்லி விட்டுருந்தான். இதெல்லாம் பண்ணலம்மா பிரபு சொன்னார் அப்படின்னு சொல்லி முழு ராமாயணத்தையே சொல்றார். பரத நம்பி வரைக்கும் எல்லாம் சொல்லி, சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம். சாதாரண ஒரு வச்சனம் சொல்லுவான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ராமனை கொண்டுதான் சொல்லித்தது. அவன்தான் புல்ல கிள்ளி அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அடிச்சான். காகத்துடைய கண்ணு போச்சு, எல்லா உலகமும் திரிஞ்சு போயும் யாரும் காப்பாற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் திரும்ப ராமானு வந்து விழுந்த உடனே அந்த அஸ்திரத்தை கொண்டு பகவானுடைய கண்ணை எடுத்தான். இன்னைக்கும் காகத்துக்கெல்லாம் ஒரு கண்ணு தான், ரெண்டு கண்ணு கிடையாது.
இத்தனை அடையாளத்தையும் சொல்லி கடைசியில் ஈது அவன் கை மோதிரமேன்னு இந்த மோதிரத்தை கொண்டு கொடுத்தாராம். இந்த மோதிரத்தை பார்த்த உடனே தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். இந்த மோதிரத்தை பார்த்த உடனே முதல்ல பெருமாளுடைய மோதிர விரல் தெரிஞ்சதான், அடுத்த விரல் தெரிஞ்சுதான், அதுக்கு அடுத்த விரல் தெரிஞ்சுதான், கை தெரிஞ்சுதான், தோல் தெரிஞ்சுதான், உடம்பு தெரிஞ்சுதான், வலதுகை தெரிஞ்சுதான், எல்லாம் தெரிஞ்சு இந்த ஒரு மோதிரத்தை கொண்டு ராமனை பூரணமா பார்த்து ஆஹா ஆஞ்சநேயா என்னை காப்பாத்திட்டியேன்னு கதறினாள். நிஜமாவே அவ்வளவு சிரேஷ்டம். அதன் பிறகு அசோகவனத்தில் இருந்து எல்லா அட்டகாசமும் பண்ணி ராவணனையும் பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி எல்லாம் சொன்னார். வால்ல நெருப்பு வச்ச பிறகு கூட ஒரு கஷ்டம் இல்லாம ஜோரா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தார். அவர் ஏன் லங்கையை கொளுத்தினார் அப்படின்னா எல்லாருக்கும் ராமத்தியானம் வரணுன்றதுக்காக ஜோரா லங்கையை கொளுத்திட்டு திரும்ப வந்தார். இந்த வானர்கள்லாம் காத்துட்டு இருந்தது. ஆஞ்சநேய விஷயத்தெல்லாம் சொன்னார். கடைசியில் ராமனை பார்க்க வந்தா எல்லாம் குஷியோட ராமன் பார்த்துட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் என்ன சொல்ல போறான்னு ரொம்ப அழகான வார்த்தை, கண்டேன் சீதையை திருஷ்டுவா சீதா. சீதையைன்னு சொல்லியிருந்தா கூட ராமன் மூர்ச்சியாக விழுந்திருப்பான். ஆனால் ஆஞ்சநேய மூர்த்தி கண்டேன்னு வரான். அப்போ சீதை இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். வார்த்தை அந்த கண்டேன் சீதை என்ற வார்த்தை அவ்வளோ பலமான வார்த்தை. சீதையை கண்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். சீதையேன்னு சொன்ன உடனே பின்னாடி எந்த வார்த்தையை வேணா போட்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். பல பேர் நம்மளாம் அப்படி தான் பேசுகிறோம். ஏதான ஒரு விஷயம் சொல்கிறோன்னு போனோம்னா எந்த வார்த்தையை முன்னாடி சொல்லணும் அதை பின்னாடி சொல்லிட்டு அர்த்தத்தை மாற்றி அவள் கேட்குறவாள் அடி வைத்து என்னாச்சு அப்படின்னுவா. ஆனால் அவர் சொல்லும்போதே முதல்ல கண்டேன்னுட்டாராம். அப்போ சீதை இருக்கா, என்ன இருக்கா, அப்பாடா ராமனுக்கு பரம சந்தோஷம். அப்புறமா சீதையை, அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கா எல்லாம் சொல்கிறார். அப்போ தான் ராமன் இறுக்கி கட்டி அணைச்சின்டான. ஆஞ்சநேயா இத்தனை உபகாரம் பண்றியாடாப்பா, இவ்வளவு கிருப பண்றியாடான்னு சந்தோஷப்பட்டானா. பெரியவா சொல்லுவா, ஏன் ராமன் ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சிருந்தான்னா ராமனோட அந்த ஹிருதயம் முழுக்க ஆஞ்சநேயன் இருந்தா, சீதை இருந்தா. இந்த ஆஞ்சநேய மூர்த்தி இங்கேருந்து கிளம்பும் பொழுது ராமன் மட்டும் ஹிருதயத்தில் இருந்தா. அவருக்கு அவள் சீதையை பார்த்ததில்லை. லங்கைக்கு போயிட்டு வந்த உடனே உள்ளுக்குள்ள தாயாரும் வந்துவிட்டாளாம். ஹிருதயத்துக்குள்ள ராமன் சீதை 2 பேரும் வந்துவிட்டாளாம். இப்போ சீதை பிரத்யக்ஷத்தில் இல்லை, ஆஞ்சநேயன் நெஞ்சுக்குள்ள சீதை இருக்கதா ராமன் பார்த்துட்டானா. சீதையை கட்டிட்டு ரொம்ப நாள் ஆயாச்சேன்னு சொல்லி ஆஞ்சநேயரை கட்டிக்கிற சாக்களை உள்ளுக்குள்ள போய் சீதையை கட்டின்ட்டான். ஏன்னா அவன் அந்தரியாமி ஆச்சே, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிகிறவனாச்ச. இவனால உள்ள நுழைய முடியுமானா முடியும். அதானே பகவானுடைய பலம். மனுஷாளுக்கு நம்ம மனசே தெரியாது, எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்போ கோபம் வரும், எப்போ அழுவோம், எப்போ பொறாமையா இருப்போம், எப்போ பலமா இருப்போம், எப்போ பலவீனமா இருப்போம் நமக்கு தெரியாது. தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். சிங்கத்துடைய மனசும் தெரியும், மானுடைய மனசும் தெரியும், மனுஷனுடைய மனசும் தெரியும், புத்தி சாதனையும் தெரியும், முட்டாளத்தனமும் நன்ன பகவானுக்கு தெரியும். அந்த உள்ளுக்குள்ள இருக்க சீதையை பார்த்து ராமன் கட்டி ஆலிங்கனம் பண்ணிண்டான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பெரியவாளுடைய நிர்வாகம். ஆச்சரியமா இவ்வளவு கைங்கரியமும் பண்றார். நிறைய கைங்கரியம். திரும்பவும் போய் வானர படைகள் எல்லாம் சேர்த்துண்டு பெரிய யுத்தம் எல்லாம் நடக்கிறது. சஞ்சீவனி மலையெல்லாம் கொண்டு வர நிறைய விஷயங்கள் உண்டு. சில கேட்காத விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்லாம் கொஞ்சம் வேகமாக ஓட்டிண்டு வரேன். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி. பகவானுக்காக அத்தனை கைங்கரியம் என்றார். அற்புதமான கைங்கரியம். பகவான் யுத்தத்தில் ஜெயிச்ச பிறகு கூட ஆஞ்சநேய மூர்த்தியை தான் திரும்ப சீதா பிராட்டி நடத்துவார். நீ போய் சொல்லுடா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு, ராவண வதம் ஆயிடுத்துன்னு சொல்லுன்னு சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தியை தான் சீதா பிராட்டியர் அனுப்புகிறார். அப்போ தான் ஆஞ்சநேய மூர்த்தி பார்த்து கை கூப்பிண்டு ராமர் ஜெயிச்சுட்டாருமான்னு உடனே சீதா பிராட்டி ஒன்றும் பேசலையாம், தலையை குனிஞ்சு அழுதுண்டே இருக்காளாம். இப்போ ஆஞ்சநேயர் கேட்குற, என்னாச்சுமா, ஏன் அழுதுன்னு இருக்கேள், ஏதான விஷயம் சொல்லுங்கோளே, எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்கோளேன்னு விட்டாராம். இப்போ சீதா பிராட்டி சொன்னாலாம், இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன கொடுக்கறது தெரியலை அப்படின்னு விட்டார். ஆஞ்சநேய மூர்த்தி சொன்னாராம், எனக்கு ஒரு வரம் கொடுத்தா ஒரு வரம் கொடுங்கோ, இந்த ராட்சசிகளெல்லாம் உங்களை ரொம்ப படாத பாடு படுத்திருக்கா, இவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும், அந்த ஒரு வரத்தை கொடுங்கன்னு விட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரியவாச்சான் பிள்ளைன்ற ஒரு மகாத்மா ராமாயணத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். இந்த இடத்துக்கு அவர் சொல்லுவார், அன்னம் படுத்தது அஞ்சும் படுத்தணும்னாராம். பார்த்தோம்னா ஒரு அரிசி இருக்குன்னா 5 பாடு படுறதான். முதல்ல அது பார்த்துக்கு அழகாக வயலில் இருக்குது, அறுவடை பண்ணுறோம். முதல்ல அறுக்கிறது, அப்புறம் அடின்னு அடிக்கிறோம் அதை பிரிக்கிறதுக்கு, அப்புறம் உமியை பிரிக்கிறதுக்காக இடிக்கிறோம், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிறோம், அப்புறம் பல்லில் போட்டு கடிக்கிறோம். இந்த 5 பாடு இருக்கணும். இந்த மாதிரி இந்த ராட்சசிகளை அறுக்கணும், அடிக்கணும், குத்தணும், அதுக்கப்புறம் போட்டு இடிக்கணுமா, அப்புறம் வாயில் போட்டு கடிக்கணுமா. அன்னம் படுத்தது அஞ்சும் படுத்தணும்னு ராட்சசிகள் உங்களை படுத்தின பாட்டுக்கு இந்த பாடு படுத்தணும்னு உடனேயே சீதா பிராட்டி இப்படி கேவலமாக பார்த்தாள் ஆஞ்சநேய மூர்த்தியே. ஆஞ்சநேயா என்னாச்சு, ராமக்கூட்டம் நன்னா தானே இருந்தது, உனக்கு எங்கே கருணை போயிடுத்து? ராமனுக்கு கருணை குறைஞ்சா நான் சொல்லுவேன்,
நானும் எனக்கும் கருணை குறைஞ்சு போனா நீ இருக்கேன்னு பார்த்தா நீயே இப்படி படுத்தணும்னு சொல்றியே, இவெல்லாம் பாவம்னு சொல்லி தாயார் ஆச்சரியமா ஆஞ்சநேய மூர்த்திக்கு அனுகிரகம் பண்ணதாக காண கிடைக்கிறது. அதன் பிறகு தாயார் சொன்னபடி சிரிச்சுட்டே வந்துட்டார். அழகா எல்லாரும் கிளம்பி போறா. திரும்ப பட்டாபிஷேகம் பண்றதுக்காக பகவான் 14 வருஷம் கழிச்சு அயோத்தியாவுக்கு போற வழியில பரத்வாஜர் ஆசிரமத்தில் அவர் கூப்பிடார், பிரபோ இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னுட்டார். 14 வருஷம் முடிய போகிறது. 14 வருஷம் முடிஞ்சு கொடுத்து லேட் ஆகிடுத்துன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு ஏற்கனவே பரதன் சொல்லியிருக்கான். அதனால் ராமன் பார்த்தாரான், சரி ஆஞ்சநேயா நாங்கள்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம், நீ போய் பரதன் இடத்துல நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே ஆஞ்சநேய மூர்த்தி அங்கே போகிறார். எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா ஆஞ்சநேய மூர்த்தி அங்கே பரதனோட இருந்து தான் ராமச்சந்திர மூர்த்தியை வரவேற்றார்னு காண கிடைக்கிறது. ஆனால் திருமங்கையாழ்வார் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். இவர் பரதனை போய் பார்த்துட்டாராம், திரும்ப வந்தாராம். எல்லாருக்கும் இலை போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருக்கா. அத்தனை பேருக்கும் தன்னுடைய தபோபலத்தினால சாப்பாடு தயார் பண்ணிட்டார் பரத்வாஜர். அப்போ உடனே ஆஞ்சநேயமூர்த்தி வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு இலை போடலான்னு நினச்சாராம். ராமன் சொன்னா வேண்டாம் வேண்டாம். எல்லாரும் பார்த்தேன்னா ஆஞ்சநேயமூர்த்திக்கு சாப்பாடு இல்லையான்னுட்டாலாம். அப்போ ராமன் சொன்னானா, அவன் என் கூட உட்காந்து சாப்பிட்டோம். வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை. ரொம்ப அழகா சொல்ல. வாதமாமகன் வாயு தேவனுக்கு 2 பிள்ளை. வாதம்னு சொல்ல இல்லையா, வாயு தான் அது. 2 பிள்ளை. மூத்த பிள்ளை ஆஞ்சநேயமூர்த்தி, 2வது பிள்ளை பீமன். அதனால வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு. மர்க்கடம்னா குரங்கு, அதுலேயும் விலங்கு. மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை. ஐயோ இது மனுஷ ஜாதி இல்லையா, தள்ளி விடலையா. காதல்லாதரம் கடலினும் பெருக. ராமனுக்கு ஆஞ்சநேயத்துல அவ்வளவு காதலா. செய் தகவினுக்கு இல்லை கைமாறு. இந்த ஆஞ்சநேயன் எனக்கு பண்ண உபகாரத்துக்கு, சீதையை காப்பாற்றின உபகாரத்துக்கு, இப்போ போய் பரதனை காப்பாற்றின உபகாரத்துக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. செய் தகவினுக்கில்லை கைமாறு என்று உடனே உண்பன் நான். நான் இந்த ஆஞ்சநேயனோட ஒரே இலையில சாப்பிட்றேன். யாராவது வானரத்தோட ஒரு இலையில சாப்பிடுவாளா? ராமனுடைய கருணை அவ்வளோ வசத்தியா, ஆஞ்சநேய பக்தி அத்தனை விசேஷமா. அது வரைக்கும் வாழை இலையில நடுவில் நரம்பு கிடையாது. உடனே ராமச்சந்திரமூர்த்தி இலையை அந்த பக்கம் உட்காருடா எதிர்க்கேன்னுட்டாராம். இந்த பக்கம் சீதா பிராட்டி இருக்கா, அந்த பக்கம் லக்ஷ்மணன் இருக்கா. இவாளெல்லாம் ஒரு தள்ளி ஆச்சு. ஆஞ்சநேயரை மட்டும் எதிர்க்க உட்காருன்னு சொல்லிட்டு தன் கை விரல் நகத்தினால வாழை நடுவில் ஒரு கோடு கிழிச்சாராம். அதுக்கப்புறமா தான் வாழை நடுவில் நரம்பு வந்ததுன்னு திருமங்கை ஆழ்வார் எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல. இந்த ஒரு அனுபவத்தை அவருக்கு ஸ்பெஷலாக பகவான் தரிசனம் கொடுத்துட்டான். அந்த மாதிரி வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை காதல்லாதரம் கடலினும் பெருக. ராமனுடைய காதல், அந்த அன்பு கடலை காட்டிலும் ஜாஸ்தியா போக, காதல்லாதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கில்லை கைமாறு உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். அப்பா கோதில் வாய்மையோடும் உடனே உண்பன் நான் என்ற திருமங்கையார் எத்தனையும் சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயனோட உட்காந்து சாப்பிட்டியோன்னோ அந்த மாதிரி என் கூட உட்காந்து ஒரு நாள் சாப்பிடேன்னு சொல்லி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஒரு பாசுரம். அந்த அழகா உடனே ஆஞ்சநேயர் கதறினா, பிரபு நான் வானரன் பிரபு, என் கூடலாம் நீங்கள் சாப்பிடப்படாது பிரபு. சீச்சி யார் சொன்னா? உன்ன மாதிரி வசத்தியான ஒரு பக்தன் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு தாசன் கிடைக்க மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ணாலும் தகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் உட்காந்து சாப்பிடு, எனக்காக சாப்பிடு. உனக்கு பெருமை கொடுக்கறதுக்காக நான் சாப்பிட சொல்லலை, எனக்கு பெருமைக்காக சாப்பிட சொல்லலை, உன்னோட சாப்பிட்டேன்னு ஒரு திருப்திக்காக சாப்பிட சொல்கிறேன்னு ராமனே கதறினான். எதற்கு ஆஞ்சநேயமூர்த்தி உட்காந்து ராமன் இந்த பக்கம் நம்மளாம் சொல்லுவோம் ஒரு இலையில் சாப்பிட்டவான்னு. சரியா அதுவும் பார்த்தா ராமனும் ஆஞ்சநேயரும் தான் முதல்ல. ஆச்சரியமாக ஓரிலையில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு கண்களில் ஆனந்த பாஷம் வழியே வந்தார்கள். ஜோராக பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகிறது. எல்லாருக்கும் சன்மானம் கொடுத்துட்டே இருந்தார். ஆஞ்சநேயமூர்த்திக்கு சன்மானம் கொடுக்கல. எல்லாரும் பார்க்குறோம், ஆஞ்சநேயர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒன்றும் சன்மானம் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தா. அப்போ தாயாரும் பெருமாளும் பார்த்து சிரிச்சுண்டாளாம். உடனே சீதாதேவி ஒரு மாலை எடுத்தாளாம். ராமர் சொன்னாராம், அப்பா அம்மா உனக்கு யாருக்கு தோன்றது கொடுத்துருன்னுட்டாள். உடனே சீதாபதி ஆஞ்சநேயா இந்தான்னு கொல்லி கொடுத்துட்டாளாம் நவரத்ன மாலை. ஜம்முன்னு வாங்கிட்டார். எல்லாரும் ஆஹா தாயார் இடத்துலையும் பரிசு வாங்கிட்டார். இதுதான் வசதி, சத்தியமாக அதுதான். அம்மாவிடத்துலையும் பரிசு வாங்கதான் ரொம்பவே வசதி. தாயார் பரிசு கொடுத்துட்டா ரொம்ப வசத்தின்னு நினச்சா 5 நிமிஷத்தில் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டா. என்னடான்னா இவர் ஒவ்வொரு மணியாக எடுத்து ஒரு கடி கடிக்கிறார், உடைக்கிறார், தூக்கி போட்டுட்டார். குரங்கு கையில் எதையோ கொடுத்த கதை அதே தான். அழகாக ஒவ்வொரு மணியாக எடுக்கிறார், கடிக்கிறார், உடைக்கிறார், பார்க்குறார், தூக்கி போட்டார். எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. அம்மா போய் இந்த வானரத்துக்கு போய் இதை கொடுத்தேல, அதுக்கு மரியாதை தெரியுமா, உடச்சி போட்டுடுத்து. ஆஞ்சநேயா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஆளாம்.
உடனே ஆஞ்சநேயர் சிரிச்சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ரொம்ப வசதி தான், ஆனால் இதில் ராமன் இருக்கானான்னு தேடினேன், இல்லை, அதனால் தூக்கி போட்டுட்டேன்னுட்டார். உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. தாயார் கொடுத்த மாலையில் ராமன் இருக்கான்னு ஒரு தேடலா, இதெல்லாம் ரொம்ப அகம்பாவம் தெரியறதா அப்படின்னு விட்டார். உடனே இல்லை நிஜமாவே இது இல்லை, அதனால தூக்கி போட்டேன் அப்படின்னு விட்டாராம். உடனே சில பேர் கேட்டலாம், அப்போ உன் ஹிருதயத்தில் ராமன் இருக்கானோ அப்படின்னு விட்டாலாம். ஏன் இல்லைன்னா நெஞ்சில் கையை வச்சார், கிழிச்சுட்டார். கிழிச்ச ஹிருதயத்துக்குள்ள ராமன், சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், பட்டாபிஷேக ராமர் பல 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 பலான்னு ஜொலிக்கிறார். தூக்கி வாரி போடுது எல்லாருக்கும். வெளியிலையும் ராமன் இருக்கா, இவர் ஹிருதயத்துக்குள்ளேயும் நெஞ்ச கிழிச்சார். உள்ளுக்குள்ள அப்படியே பிரத்யட்சமா ராமன். நம்மளை கிழிச்சோம்னா டிவி தான் தெரியும், நிஜமாக அவளுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிழிச்சா உள்ளுக்குள்ள அப்படியே ராமன். எல்லாரும் இந்த ராமனை பார்க்கறா, அந்த ராமனை பார்க்கறா, எந்த ராமன் அழகுன்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலாம். கடைசியில் பார்த்துட்டான், ஆஞ்சநேயர் ஹிருதயத்துக்குள்ள இருக்க ராமன் தான் அழகுன்னு கண்டுபிடிச்சுட்டான். ஏன்னு கேட்டால் வெளியில் இருக்கிற ராமனை எல்லாரும் பார்த்து திருஷ்டிப்பட்டு கொஞ்சம் அழகு குறைஞ்சு போயிடுத்தான். ஆஞ்சநேயன் ஹிருதயத்துக்குள்ள இருந்த ராமனுக்கு திருஷ்டியே படலை, அதனால பல 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 பலன்னு ஜொலிச்சுட்டு இருந்தார். ஹிருதயத்துக்குள்ள ஆஞ்சநேயன் ஹிருதயத்துக்குள்ள முழுக்க 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 ராமன் பூரணமாக நிறைஞ்சு கிடந்தார். உடனே பகவான் எழுந்து ஓடி வந்து ஆஞ்சநேயனை கட்டி அணைச்சிண்டு இப்படி தடவி கொடுத்துட்டார். ஆஞ்சநேயா, நீ பண்ண கைமாறுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு தெரியல, உனக்கு பிரதி உபகாரம் பண்ணாத ஒரு நிலைமை எனக்கு வேணும்னு பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டார். சாதாரணமாக நமக்கு யாராவது உதவி பண்ணான்னா இந்த உதவியை மறக்கவே மாட்டேன், நிச்சயமாக ஒரு நாள் நான் உங்களுக்கு உபயோகம் பண்ண வேணும் அப்படின்னா, இப்போ நான் கஷ்டப்பட்டேன், நீங்கள் உதவி பண்ண, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கஷ்டப்படுங்க, அப்போ நான் உதவி பண்ணுறேன்னு அர்த்தம். பகவான் சொல்லிட்டானா, உனக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு கஷ்டமே உனக்கு வரப்படாதுரா, நீ எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணான்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேய மூர்த்தி தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கான்றத ஆச்சரியமாக அதி விசேஷமாக அத்தனை பெரிய சபையில் நிரூபணம் பண்ணிட்டார். ஒரு வானரமாக இருந்தாலும் அத்தனை அற்புதமாக உள்ளுக்குள்ள பகவத் தரிசனத்தை எல்லாருக்கும் காண்பிச்சு கொடுத்துட்டார். ஆனந்தெல்லாம் தளச்சி போயிருந்தா பட்டாபிஷேகமாக எடுத்து எல்லாரும் அவ இடத்துக்கு போயாச்சு. ஆஞ்சநேயர் மட்டும் பகவானுடைய இருந்துட்டு இருந்தார். எல்லா கைங்கரியத்தையும் அவரே பண்ணிட்டு இருக்கார். நிஜமாவே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப பாக்கியம். நிஜமாவே கோடி ஜென்மாவுடைய புண்ணியம் இருந்தால் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அந்த மாதிரி அவ்வளவு அழகாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா கைங்கரியத்தையும் இழுத்து போட்டு இவர் ஒரே ஆளாக பண்ணுறார். மற்றவாளுக்கெல்லாம் கைங்கரியம் கிடைக்கவே மாட்டேங்கிறது. கடைசியில் சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் இவா 4 பேரும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றா கூடினார்களாம். எல்லாரும் பேசினா, அந்த ஆஞ்சநேயன் எல்லா கைங்கரியத்தையும் அவனே பண்ணுறான், நமக்கு கைங்கரியமே கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால் ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் லிஸ்ட்டு போட்டு இந்தந்த கைங்கரியம் நமக்குன்னு பிரிச்சுடுவோம், ஆஞ்சநேயனுக்கு கொஞ்ச நாள் லீவு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, 4 பேரும் அழகாக எல்லா லிஸ்டெல்லாம் போட்டு தயார் பண்ணிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலத்தில் ஆஞ்சநேயமூர்த்தி ராமா 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 ராமான்னு இந்த ராம தியானத்தோடு வந்துட்டார். வர வழியிலேயே சீதா பிராட்டி, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் 4 பேரும் வழி மறிச்சா. ஏ ஆஞ்சநேயா, இன்னிலேருந்து உனக்கு லீவு கொடுத்தாச்சு, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப வருஷமாக நீயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அதனால் இனிமேல் நாங்கள் தான் பண்ண போகிறோம் எல்லாம் சொல்லிட்டா. ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார் ஆஞ்சநேயர். ராம கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான் நான் இருக்கேன், என் கைங்கரியத்தை தட்டி பறிச்சு விடாதீங்கோ, உங்களிடத்த கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ராம கைங்கரியம் பண்ணுறது தான் லீவுன்னுட்டா. அதாவது பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருக்க முடியலையாம். அதுக்குள்ளே ராமச்சந்திரமூர்த்தி சிரிச்சுட்டே வந்தான். பிரபோ பாருங்க, சொல்கிறதெல்லாம் கேளுங்கோன்னுட்டான். உடனே என்ன விஷயம் அப்படின்னு ராமன் கேட்டான் சிரிச்சுண்டே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆச்சரியமாக சிரிப்பான். அனுபவிக்கணும், நேரம் போயின்னு இருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம ஆயுசு க்ஷீணமாயிண்டே இருக்கு. அந்த மாதிரி பகவான் சிரிச்சுட்டா. உடனே தாயார் எல்லா விஷயத்தையும் சொன்னா. எல்லா கைங்கரியத்தையும் ஆஞ்சநேயனே பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கெல்லாம் கைங்கரியம் அதனால் நாங்கள்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு இருக்கோம், இந்தந்த கைங்கரியம் நான் பண்ணுறது, இந்தந்த கைங்கரியம் பரதன், இது லக்ஷ்மணன், இது சத்ருகனன் பிரித்து வச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் ஆஞ்சநேயனுக்கு லீவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்ட்டான். பகவான் பார்த்துன்னு வாஸ்தவம் தான், சரியான பேச்சு அப்படின்னு விட்டான். உடனே ஆஞ்சநேயர், என்ன பிரபோ நீரே இப்படி பண்ணலாமா, இது என்ன சரியான பேச்சு, எனக்கும் ஏதான ஒரு கைங்கரியம் கொடுக்க வேண்டாமா, எல்லா கைங்கரியத்தையும் இவாளே பண்ணிவிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விட்டார். உடனே பகவான், இதுவும் சரிதான் அப்படின்னு விட்டார். உடனே சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் 2 பேருமே சிரிச்சா. யாரா ஒரு பக்கம் சரின்னு சொல்லுங்க, 2 பக்கம் மாற்றி 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 சரி சொல்கிற நியாயமானுட்டார்.
உடனே ராமன் சொன்னா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு பகவான் வேடிக்கை பார்த்தான். சாட்சியாக தான் இருந்துருக்கான் எல்லாத்துலேயுமே. உடனே ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னார், பிரபு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுடா ஆஞ்சநேயா. இந்த பகவான் பேசுறதே அழகுதான், கேட்கணும். நிஜமாவே பகவான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கோம், கேட்க மாட்டேங்கிறோம். அர்ஜுனன் கேட்டான், ஒரு ஆஞ்சநேயர் கேட்டார், ஒரு மீரா கேட்டா, ஆண்டாள் கேட்டா, பெரியாழ்வார் கேட்டார், நம்மாழ்வார் கேட்டார், எத்தனையோ மகாத்மாக்கள் கேட்டா, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளே தான் பேசிட்டு இருக்கோமே ஒழிய உள்ளுக்குள்ளே தெய்வம் பேசுறது கேட்க மாட்டேங்கிறோம். தெய்வம் பேசிகிட்டே தான் இருக்கு. இதை பண்ணு, இதை பண்ணாது, இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தப்பு, இது பாபம், இது புண்ணியம், கேட்க மாட்டேங்கிறோம். கேட்டுட்டோம்னா வாழ்க்கை வசந்து போயிடும். அவ்வளவு அழகா பகவான் சொல்லிட்டான். சரி சொல்லுடா ஆஞ்சநேயா. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், பிரபு இவ லிஸ்டெல்லாம் பார்க்குறேன், இதில் ஏதான ஒரு கைங்கரியம் இவ விட்டுருந்தான்னா அந்த கைங்கரியத்தை நான் பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு விட்டான். உடனே சீதா பிராட்டி, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் எல்லாரும் இந்த யோசனைக்கு ஒத்துனுட்டா. சரி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் எந்த கைங்கரியத்தையும் விடலை, எல்லா கையும் லிஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு கால் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஏதானும் மறந்து விட்டுருந்தோம்னா அந்த கைங்கரியத்தை ஆஞ்சநேயன் மட்டும் எங்களுக்கு ஒன்றும் அதில் தொந்தரவு கிடையாது, ஆக்ஷேபனை இல்லைன்னுட்டார். உடனே சீதா பிராட்டி முதல்ல தன்னுடைய லிஸ்ட்டை நீட்டினான். அழகாக ஆஞ்சநேயமூர்த்தி எல்லாம் படித்தார். ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு குதி குதிச்சா. அவருக்கு குஷி வந்தால் நல்லாவே குதிப்பார். சாதாரண மனுஷாளுக்கு குஷி வந்தாலும் என்னமோ குதிப்பார். வானர மாதிரியே ஜோராக குதிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணார். உடனே சீதை வெடுக்குன்னு பிடுங்கினா. அந்த லிஸ்ட்டை எல்லாம் பார்த்தா எல்லாம் சரியாக தானே இருக்குது, பகவானுக்கு எல்லாம் கரெக்டாக தானே போட்டிருக்கேன், ஒரு லிஸ்ட்டில் ஒன்றும் குறைச்சல் இல்லையேன்னுட்டார். உடனே பரதன் ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்து ரொம்ப குஷியாகாதீங்கோ, சீதா பிராட்டியோட லிஸ்ட்டில் இல்லைன்னா ஏன் லிஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லி அவன் லிஸ்ட்டை நீட்டினான். உடனே அழகாக எல்லாத்தையும் படித்தார். இதுலேயும் இல்லைன்னு ஒரு குதி குதிச்சார், குட்டி கர்ணமெல்லாம் அடித்தார். உடனே லக்ஷ்மணன் வந்தார், கையை கூப்பிண்டார். நிஜமாக உங்களுக்கு எதாவது கைங்கரியம் கிடச்சிருக்கும், இருந்தாலும் என் லிஸ்ட்டை பார்த்துடுங்கன்னு கொடுத்தார். லக்ஷ்மணன் லிஸ்ட்டை பார்த்தார், அதுலேயும் அந்த கைங்கரியம் இல்லை. அவருக்கு ரொம்ப குஷியாக எடுத்து வாழெல்லாம் எடுத்து முத்தமெல்லாம் கொடுத்துட்டார். கடைசியில் சத்ருகன் பயந்து நடுங்கிட்டு போய் லிஸ்ட்டை நீட்டினான். அவன் லிஸ்ட்டை முழுக்க படிச்சு விட்டார். படித்து முடிச்சா அதுலேயும் அந்த கைங்கரியமே இல்லை. பகவானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தில் அந்த ஒரு கைங்கரியத்தில் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு இருக்கு. உடனே குஷியாக எடுத்து அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார், மரத்து மேலே ஏறுறார், குதிக்கிறார், எல்லாம் பண்ணுறார். வானர சேஷ்டை எல்லாம் பண்ணிட்டார். கடைசியில் எல்லாரும் பிடிச்சி நிறுத்தினான். ராமர் கேட்டார், டே பயல சொல்லுடா, என்கிட்ட சொல்லப்படாதான், உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்புறம் எதாவது மாற்றிட்டேன்னா கஷ்டம், நம்புறதுக்கு இல்லை, அதனால் சொல்ல மாட்டேன்னு விட்டாரான். அப்புறம் பகவான் கொஞ்சம் எனக்கு மட்டும் சொல்லுடான்னு கெஞ்சினானா. அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள இந்த அன்பு பரிமாற்றம் அழகு. சமயத்தில் பக்தன் கெஞ்சுவான், சமயத்தில் பகவானும் பக்தனிடத்துல கெஞ்சுறது உண்டு. பார்த்தோம்னா நம்மெல்லாம் பகவானிடத்துல போய் வரம் தான்னு கெஞ்சறோம். நரசிம்மமூர்த்தி பிரகலாதனத்தை வரம் கேளுடான்னு கெஞ்சினார். ஏன் வரம் கேளுடா? அப்போ கூட அவன் கேட்கறான், நான் வியாபாரமா பண்ணுறேன், பண்ண மாற்று வியாபாரமா, பக்தி பண்ணா நீ வரம் கேட்பேன், நீ அதான் கொடுப்ப, நான் பக்திக்காக பக்தி பண்ணுறேன். நரசிம்மமூர்த்தியை வாயடைக்க வச்சுட்டானா பிரகலாத். அந்த மாதிரி இங்கே ராமன், டே சொல்லுடா ஆஞ்சநேயா சொல்லுடா அப்படின்னு கெஞ்சினான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கெஞ்சலாமா அப்படின்னா பக்தனுடைய பக்திக்கு பகவான் வசப்பட்டு கிடக்கிறான். பக்த வத்சலன், பக்த பிரியன். அதனால பக்தர்களிடத்துல அவ்வளவு பிரீத்தி உண்டு, கெஞ்சறான். சமயத்தில் நமக்கெல்லாம் அவ்வளோ வயசு இருக்கும், இந்த குழந்தைகள் கோச்சுட்டு எங்கேயாவது ஆற்றுல மூளையில் போய் உட்காந்துருக்கு, வந்துரு சமத்தோன்னு நம்ம போய் அதுக்கிட்ட கெஞ்சிருப்போம். அதுவாக நம்ம கிட்ட கெஞ்சுறது. நம்ம 70 வயசு 80 வயசு தாத்தா பாட்டிகள்லாம் பேரம் பேத்திக்கிட்ட கெஞ்சுவா. பேரம் பேத்தி தாத்தா பாட்டிகிட்ட கெஞ்சுறது பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் பக்தன் கொஞ்சம் வசதியாக இருக்கும், பகவான் கொஞ்சம் தாழ்த்து படுத்திக்கிறான். ஏன்னா தன் பக்தன் மேலே அத்தனை பிரீத்தி பகவானுக்கு, அந்த ஆசை. உடனே பகவான் காதில் ஆஞ்சநேயர் சொல்லிட்டார், பகவானுக்கு பரமபுஷி ரொம்ப சரிடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு விட்டார். உடனே சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் எல்லாம் லிஸ்ட்டை மாற்றி மாற்றி படித்து பார்த்தா அவளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் விடவே இல்லை. கடைசியில் எல்லாரும் சொல்லிட்டா, ஆஞ்சநேயர் அந்த கைங்கரியத்தை நீ சொல்லித்தான் ஆகணும், விட மாட்டோம்னுட்டா. கடைசியில் ஆஞ்சநேயர் சொன்ன, ஒரே ஒரு கைங்கரியத்தை எல்லாரும் விட்டுட்டேன்னுட்டார். உடனே அவெல்லாம் பார்த்தா என்ன கைங்கரியம் என்ன கைங்கரியம்னார். உடனே ஆஞ்சநேயமூர்த்தி, பகவானே சொல்லட்டுமா அப்படின்னு விட்டார். உடனே ராமன் சொல்லுடா அப்படின்னு விட்டாரா. உடனே ஆஞ்சநேயமூர்த்தி கையை கூப்பிண்டு கண்களில் ஆனந்த பாஷ்பம் வழிய, ராஜா கொட்டாவி விட்ட சொடுக்கு போடுறதுன்னு ஒரு கைங்கரியம் உண்டு, அதை நீங்கள் யாரும் எழுதலை, அந்த கைங்கரியம் என்னுடையதுன்னுட்டார். சாதாரணமாக குழந்தைகள் கொட்டாவி நம்ம சொடுக்கு போடுவோம், அதுவும் ராஜாலாம் அவரே கொட்டாவி விட்ட சொடுக்கு போடப்படாது, அது ரொம்ப கேவலம். அவர் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று இப்படி சொடுக்கு போடணுமா, வெத்தலை பார்க்க போட்டுண்டா அவர் துப்புறதுக்கு ஒரு பணிக்கம் வச்சுன்னு ஒரு ஆள் நிற்கணுமோனோ, இவாளை எடுத்து துப்பப்படாது. அந்த மாதிரி ராஜாதி ராஜாலாம் கொட்டாவி விட்டான்னா சொடுக்கு போடுற கைங்கறி எல்லாரும் விட்டுவிட்டு அந்த கைங்கரியம் என்னுடையதுன்னு குதிச்சார். நிஜமாவே இந்த ருச்சி பார்த்துக்கோங்க. கைங்கரியம் சின்னது பெருசுன்னு இல்லை,
அவள்லாம் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறா, எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிலாம் தப்பிக்கவே விடாது. கோவிலில் வீண் கதை பேசாமல் இருக்கிறதே நல்ல கைங்கரியம். அங்கங்கே விபூதி குங்குமத்தை செவுத்தில் எழுதாமல் இருக்க ரொம்ப ரொம்ப நல்ல கைங்கரியம். வீட்டு கதைகளையும் வீட்டு வம்பையும் கோவில் பிரகாரத்தில் பேசாமல் இருக்கிறது பகு உத்தமம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் அந்த நம்பரை கோவில் செவத்தில் எழுதாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். படிக்கணும், ரொம்ப முக்கியமாக. நம்பர் எழுதுறதுனால பாஸ் பண்ண போகிறது இல்லை. கடவுளை நம்பிட்டு ஒழுங்காக படித்து கர்மாவை பண்ணால் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி குப்பை போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே உத்தமமான கைங்கரியம் தான். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி மனசு வேணும், கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை வேணும், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே வேண்டாம். அவருக்கு அந்த ஆசை இருந்தது. அதனால பகவானுக்கு சொடுக்கு போடுற கைங்கரியம் என்னுடைய இதுட்டா. உடனே எல்லாரும் பார்த்தா இது அல்ப கைங்கரியம் தானே, இதுக்கு என்னன்னு விட்டுட்டா. உடனே சரி நேரம் ஆயிடுது, சபைக்கு கிளம்புறோன்னு பகவான் குளிக்க போனார். ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே போய் நின்றுட்டார். என்னடா அப்படின்னார், இது எப்போ கொட்டாவி விடுவீர்னு தெரியாது, மனுஷாலேயே ஜட்ஜு பண்ண முடியாது எப்போ கொட்டாவி வரும்னு. நீரோ தெய்வம், அது என்னை வம்பு பண்ணுறதுக்காக திடீர்னு கொட்டாவி விட்டுடுவேன், அப்புறம் நீ அந்த கைங்கரியத்தை ஒழுங்காக பண்ண என்னை துரத்தி விட்டுடுவேன், அதனால் மாட்டேன்னு விட்டார். வேற வழியே இல்லை. ராமன் அழகாக குளிச்சு முடிச்சார். வாய் கொப்பளிக்கிறான்னு வாயை திறனோட சொடுக்கு போட்டுறான். நீ கொட்டாவி விடுறீங்களா, வாய்க்கு ஜலம் விட்டு கொப்பளிக்கிறதுக்காக வாயை திறன் எனக்கு தெரியலை, சொடுக்கு போடுறார். சரி, ஒரு வழியாக ராமன் அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டார். சாப்பிட உக்காந்தார். முன்னாடி கை வச்சு இப்படி உட்காந்துட்டார். ராமன் சாப்பிட போறேன்டா, எனக்கு என்ன தெரியும், நீங்க சாப்பிட்றதுக்காக வாயை திறக்கிறீங்களா, கொட்டாவி வாயை திறக்கிறா எனக்கு தெரியாது, இப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஒரு வழியாக ராமன் ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சார். சரி, ஜோரா அலங்காரம் எல்லாம் வந்துட்டு சபைக்கு உட்காந்துட்டார். எல்லாரும் ராமனை பார்க்கலான்னு பார்த்தா ஆஞ்சநேய மூர்த்தி அவருக்கு எல்லாருக்கும் பின்னாடி பக்கத்துக்கு வாழை ஆட்டி நிற்கிறார். எல்லாரும் சொல்கிறோம், ஆஞ்சநேய மூர்த்தி விலகு விலகு விலகு. எனக்கு கடைசி ஒரு கைங்கரியம், பகவான் எப்போ கொட்டாவி விடுவாருன்னு தெரியாது, அதனால் சபையில் இன்னைக்கு யாரும் பகவானை பார்க்க முடியாது, என் வாழையே பார்த்துட்டுருங்கோ, நான் மட்டும்தான் பகவானை பார்ப்பேன், சப்தம் மட்டும் கேட்டுக்கோங்க. அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் கொட்டாவியா வார்த்தையான்னு பார்த்து நான் சொடுக்கு போடணும்னுட்டார். ராமனும் ஒன்றும் பேச முடியல. சரி, எல்லாரும் இன்னைக்கு ஆஞ்சநேயனை பார்த்துட்டே இருங்கோ, ஆஞ்சநேயனை பார்த்தா எனக்கு சமானம்னு சொல்லிட்டார். இன்னி வரைக்கும் அதான் நடந்துருக்கு சத்தியமா. அந்த மாதிரி ஒரு வழியாக சபையெல்லாம் முடிஞ்சது. கடைசியில் யாருக்குமே இவர் பக்கத்தில் போகவே முடியல. எல்லாத்துக்கும் கூட 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 ஆஞ்சநேயர் நின்று இருக்கார். ராத்திரி ஆயிடுத்து. பெருமாளும் தாயார் ஏகாந்தமாக இருக்க நேரம். பள்ளி அறையில் பெருமாள் போய் உக்காந்தாச்சு. தாயார் அழகாக வெள்ளிச்சொம்பில் ஜோர பாலெல்லாம் எடுத்துட்டு ஜம்முன்னு வந்துவிட்டா. பார்த்தா கட்டில் ஆஞ்சநேய மூர்த்தி பக்கத்தில், ஆஞ்சநேயன் மூர்த்தி கீழே உட்காந்துட்டு இருக்கார். ராமன் ரங்கநாதன் மாதிரி ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்கான். அவர் பக்கத்தில் கை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கார். தாயார் சொன்னா, நானும் பெருமாளும் ஏகாந்தமாக இருக்கிற சமயம்டா குழந்தை, நீ பிரம்மச்சாரி, உனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கேருந்து கிளம்பு, இப்பெல்லாம் இருக்கப்படாதுரா அப்படின்னுட்டா. நான் என்ன பண்ணுவேன், காத்தாலேருந்து பெருமாள் கொட்டாவியே விடலை, இப்போ ராத்திரி ஆயிடுத்து, நிச்சயமாக கொட்டாவி விடுவேன். இந்த ஒரு கைங்கரியத்தை நான் விட்டுவிட்டேன்னா அப்புறம் கஷ்டம், அப்புறம் நான் இதை பண்ணலே எல்லாரும் பிடிங்கின்றுவேன், அதனால் நான் போக மாட்டேன்னுட்டார். தாயாருக்கு ரொம்ப ஒன்றும் முடியலை. ராமன் இடத்துல கேட்டார், என்ன இப்படி பண்ணுறான்னு நீங்கள் சொல்லப்படாதான்னார். நான் என்ன பண்ணட்டும், நீங்களே தானே ஒத்துண்டேள், இந்த கைங்கரியம் அவனுக்குன்னு நீங்கள் ஒத்துண்டுட்டாள், அவன் அந்த கைங்கரியத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கான், பண்ணாதே நான் சொல்ல மாட்டேன், நீங்களாம் முடிவு பண்ணிக்கோங்கன்னுட்டா. கடைசி வரைக்கும் இவரை வெளில அனுப்ப முடியல சீதா பிராட்டினால். நேராக போனால் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் எல்லாரையும் கூட்டுன்னு வந்துவிட்டா. எல்லாரும் குண்டு கட்டவரத்துக்கு வெளில கொண்டு வந்து வச்சுட்டா. தாயாரும் பெருமாளும் உள்ளே போயாச்சு. இவர் பார்த்தார், தூக்கி வாரி போட்டுறது. நம்ம இந்த பக்கம் வந்த பிறகு பெருமாள் அந்த பக்கம் கொட்டாவி விட்டுவிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு இவர் பாட்டுக்கு சொடுக்கு போட்டு ராமா 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 ராமான் இவர் பாட்டு எங்கேயோ போனார். இவர் இந்த பக்கம் போனாரோ இல்லையோ பகவான் கொட்டாவி விடுறதுக்கு வாயை திறந்துட்டான். அவனுக்கு கொட்டாவியே வராது. ஆனால் மனுஷ அவதாரம் எடுத்ததுனால மனுஷனா நடிச்சுன்னு ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு மனுஷனா நடிச்சுன்னு இருக்கிறதுனால அவ்வளவு அழகா மனுஷ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி வாயை திறந்து கொட்டாவி விடலான்னு வாயை திறந்தான். திறந்த வாய் மூடலை. ரொம்ப அழகு நிஜமாவே. இந்த செங்கனி வாயை பார்க்கணும். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. திருக்குறுங்குடி பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் புலம்பரா, ஏம்மா என்ன திட்டுற, எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் மேல குத்தம் சொல்லாத, உங்க திருக்குறுங்குடி நம்பியுடைய செங்கனிவாய் அவ்வளவு அழகா இருக்கு, அதை பார்த்த உடனே மனசு பரிபெடுத்து என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டார். அவ்வளவு அழகு செங்கனிவாய். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. இந்த பகவானுடைய செங்கனி வாய்க்கு என்ன வாசம்,
என்ன ருச்சி? ஏ பாஞ்சஜன்யம் சங்கே, உனக்கு எல்லாம் தெரியுமே, நீ சொல்ல. இந்த பகவானுடைய செங்கனி வாய்க்கு என்ன வாசம்? கற்பூர வாசனையா, கமலப்பூ வாசனையா, என்ன தித்திப்பு? மனுஷாளுக்கு இருக்கிறதெல்லாம் நாத்தம், அது துர்கந்தம். சுகந்தம் இல்லை, துர்கந்தம். பகவானுடைய செங்கனிவாய் அத்தனை அழகு, அத்தனை நறுமணம், அவ்வளவு பரிமளம். அது சொல்லேன்னு கேட்குற அந்த செங்கனிவாயை பகவான் திறந்து வச்சுருக்கான். சீதா பிராட்டி கேட்குறா, என்ன ஆச்சுன்றா. வாய் மூட முடியலன்னு சைகையெல்லாம் பகவான் காட்டுறான். சைகை பாஷையெல்லாம் முடியலை அப்படின்னு விட்டான். உடனே சீதா பிராட்டி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா, வாயை மூட முடியலை, பயந்து போயிட்டா. திரும்பியும் பரதன், லக்ஷ்மணன், சத்ருன் எல்லாரையும் கூப்பிட்டா. அவள் என்னென்னமோ பிரயத்னம் பண்ணி பார்த்தா நடக்கலை. கடைசியில் அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டாலாம். பாக்யவான், லோகத்துக்கு இவன் தான் வைத்தியன். பேஷஜம் பிக்ஷகுன்னு சொல்கிறோமே, இவன் தான் நோய், இவனே தான் வைத்தியம், இவனே தான் மருந்து. பகவான் தான் எல்லாம், எதுவும் கிடையாது. அவனுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு அரண்மனை வைத்தியன் இருந்தாராம். அந்த வைத்தியன் வந்து எல்லாம் பிடிச்சி, நாடிலாம் சரியாத்தான் இருக்குது, கபவாதம் பித்தம்லாம் சமமாக இருக்குது, ஏன் வாயை திறந்து வச்சுன்னு மூட மாட்டேங்கன்னு எனக்கு தெரியலை, இது வியாதியா தெரியல, ஏதோ வம்பு பண்ணுற மாதிரி தெரியாதுன்னு உண்மையை சொல்லிட்டார் வைத்தியன். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை அப்படின்னு பகவான் சைகையிலேயே காட்டுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சைகையெல்லாம் காட்டினா. கடைசியில் அரண்மனை வைத்தியன் கேட்டார், இதுக்கு என்னமோ மருந்து ஆஞ்சநேயன் தான் சரி பண்ண முடியும்னு தோன்றது, எங்கே ஆஞ்சநேயன் தேடுங்கன்னுட்டா. அயோத்தியா முழுக்க தேடுறா, ஆளை காணும். எங்கே போனார்னு தெரியல. கடைசியாக அரண்மனை முழுக்க தேடுற, ஆளை காணும். அப்புறம் பார்த்தா மேலே இங்கே டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் மட்டும் வருது. இவர் பார்த்தா எங்கேயோ ஒரு கோபுரம் மேலே உட்காந்து ராமா 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 ராமான்னு சத்தம் போட்டுன்னு இருக்காராம். உடனே கஷ்டப்பட்டு இவர் ஏறின வசரத்துக்கு யாரை ஏற முடியுமா, ஏணி எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு இறக்கிண்டு வர அவர் பேசவே மாட்டேங்க. ராமா 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 ராமான்னு சொடுக்கு போட்டுட்டே வந்தார். சரியா ராமச்சந்திரமூர்த்தி வாயை திறந்து வச்சுருக்கானோன்னு, பகவான் கொட்டாவி போடுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சொடுக்கு போட்டு ராமானுட்டான். பகவான் வாயை மூடினுட்டான். இவனுடைய பக்தி, அந்த ஆஞ்சநேயருடைய பக்தியை லோகத்தில் நிரூபணம் பண்ணுறதுக்கு பகவான் அத்தனை நேரம் தன் வாயை திறந்து வச்சுட்டு இருந்தான்னா எத்தனை பக்தி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. பகவானே காத்துட்டு கிடக்கிறான். ஆஞ்சநேயன் வந்து சொடுக்கு போடணும், சொடுக்கு போடணும்னு காத்து நம்ம ஆழ வரத்துக்காக பெருமாள் காத்துட்டு இருக்கானு ஆழ்வார்த்த நகரில். நவதிருப்பதி அத்தனை எம்பெருமானும் ஒரு நம்ம ஆழ்வார்க்காக கிளம்புறானு. பக்தாளுடைய வைபம் விசேஷம்தான். பகவான் பக்திக்கு வசப்படுறவன் தான். அந்த மாதிரி பக்தியில் வசப்பட்ட எம்பெருமான் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி அவ்வளவு அழகா இவ்வளவு கைங்கரியம் பண்ணணும். ஆஞ்சநேய மூர்த்தியுடைய பக்தி லோகத்தில் பிரகடனமாகணுன்றதுக்காக செங்கனி வாயை திறந்து வச்சுன்னு இவ்வளவு நேரம் நின்று இருந்தான். பார்த்த தாயார்லேருந்து பரதன்லேருந்து லக்ஷ்மணன்லேருந்து சத்ருக்னன்லேருந்து அத்தனை பேரும் ஓன்னு கதறி அழுதா. ஆஞ்சநேய மூர்த்தி இடத்துல பிரார்த்தனை பண்ணா, உங்களுடைய கைங்கரியத்தை தட்டி பறிச்சு எங்களுடைய குத்தம், நீங்களே பார்த்து ஏதான ஒரு கைங்கரியத்தை எங்களுக்கு கொடுங்கோ, இந்த கைங்கரியத்தை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்ல ஆஞ்சநேயர் கண்களில் ஆனந்த பாஷணம் வழிய ராமனை பார்த்து, ஹே பிரபு, இவ்வளோ ஒரு லீலை பண்ணணுமா? இந்த ஒரு ஏழை வானரம் கைங்கரியம் பண்ணுறதுக்காக இத்தனை தூரம் நீ சிரமப்பட்டியேன்னு அழுதாராம். பகவான் ஆஞ்சநேயர் இறுக்கி கட்டி அணைச்சுண்டா. ஆஞ்சநேயா, உன்னுடைய கைங்கரிய ருச்சி, உன்னுடைய கைங்கரிய பலம் எல்லாருக்கும் தெரியணுமேடான்னு சொல்லி கட்டி அணைச்சினான். நெஞ்சோட நெஞ்சு மோத ஆஞ்சநேய மூர்த்தியோட கண்ணத்தோட ராமனுடைய கண்ணம் உரச, தோளோட தோல் உரச, ஆஞ்சநேயருடைய கண்கள் ஆனந்த பாஷம் ராமனுடைய தோளில் விழ, ராமனுடைய கண்களுடைய ஆனந்த பாஷம் ஆஞ்சநேயர் தோளில் விழ. அனுபவிங்கோளே, ஜென்மா போயிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் கட்டி அணைச்சுட்டு இருக்கோம். சின்ன குழந்தையா இருக்கும் அப்பா அம்மா அணைச்சிக்கிறோம். எவன வயசு வந்தோன்னா கணவனையோ மனைவியோ, வயசான காலத்தில் வியாதி, எல்லாம் நாய்க்குட்டி பூனைக்குட்டி வரைக்கும் கட்டி அணைச்சிக்கிறோம். அணைச்சிக்க வேண்டியது பகவான். கிடைக்குமா அப்படின்னா பக்தி பண்ணால் பகவான் வந்துட்டான்னா கட்டி அணைக்கிறது என்ன குத்தம் இருக்குது? நாய்க்குட்டியை கட்டி அணைக்கும் போது பகவானை கட்டி அணைக்கிறது தப்பே கிடையாது. மனசு வேணும், ஆசை வேணும். பக்தி பண்ணுறது நேரம் இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லவே சொல்லாதீங்க. ராத்திரி படுத்துன்னு இருக்கேள, அப்போ கூட பகவானே பகல் பொழுதெல்லாம் பக்தி பண்ண முடியலை, இப்போ ஆனந்தமாக படுத்துன்னு இருக்கேன், தூக்கம் வர வரைக்கும் நீ வாயன் பேசிட்டு கிடக்கலான்னு கெஞ்சி பாருங்க, வருவான். கெஞ்சறது இல்லையே, எல்லாம் கேட்குறோம். எத்தனை நாள் பகவானை நீ வாயன் நான் உன்னை பார்க்கணும்னு அழறமா, அழுங்கோ, கதறி கதறி அழுங்க, அழுவன் தொழுவன் பாடி அலற்றுவன். நம்மாழ்வார் சொல்ல, நீ கிடைக்கணும் அழறேண்டா, தொழறேண்டா, பைத்திய மாதிரி ஆடுறேண்டா, நீ கிடைச்சா போதுண்டா, வேற என்னடா வேணும்னு கதருங்கோ. பகவான் வேணும் வேணும் வேணும்னு கதருங்க. மற்றெல்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. நம்மளெல்லாம் பகவான் சௌக்கியமாக தான் வச்சுருக்கான், கஷ்டமாக வைக்கவே இல்லை. நன்னா கையை கொடுத்துருக்கான், காலை கொடுத்துருக்கான், 3 வேளை சாப்பாடை கொடுத்துருக்கான், பரம சௌக்கியமாக வச்சுருக்கான். அதோட சௌக்கியமாக வைக்கவே முடியாது. எப்படி இல்லாமல் வாழ்நோட நம்ம நன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு அழகாக ஆச்சரியமான பாரத தேசம் கிடச்சிருக்கு.
சனாதனமான ஹிந்து தர்மம் கிடச்சிருக்கு, கலியுகம் கிடச்சிருக்கு, கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. கையை கூப்பிட்டு பிரபோ வாடான்னு கதறி அழுங்க வருவான். அந்த ஆசை வேணும், மனசு உருகணும். மரங்கள் போல் வலிய நெஞ்சனேன்னு இருக்கப்படாது. தொண்டடிப்படியாளர் சொல்றார், மனசு உங்ககிட்ட மட்டும் உருக மாட்டேங்கிறதேடா. தொட்டதுக்கெல்லாம் அழுக வருது, யாராவது திட்டினா அழுக வந்துடுறது, நினைச்சது நடக்கலைன்னா அழுக வருது. இன்னைக்கு தெய்வத்தை பார்க்கலையே, இன்னைக்கு வீணா போயிட்டு தான் அழுக வரமாட்டேங்கிறது. பழுதே பல பகலும் போயின வென்று அஞ்சு அழுதேன்னு அழறார் ஆழ்வாரெல்லாம். எத்தனை பகல் போயிடுத்துறா, வீணா போயிடுது, எத்தனை ராத்திரி போயிடுது, வீணா போயிடுது, இன்னும் ஒன்று அனுபவிக்கல. ஆயுசு சீனமாயின்னு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறீங்களோ இல்லாட்டி புலம்புறீங்களோ, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களோ, தெய்வ பக்தி பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு சத்தியம், நித்தியம் ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கு, க்ஷணத்துக்கு க்ஷணம். ஆசையாத் பத்யதே லோக கர்மணா பகுஜிந்தையா ஆயுக்ஷீனம் ந ஜானாமி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. சங்கரர் சொல்றார், 1000 கோடி ஆசைகள், அதுக்கு 1000 கோடி பிரயத்தனங்கள், இதில் உண்மையா நடந்துட்டு இருக்கிறது ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம், சரியா சொன்னா ஆயுசு குறைஞ்சு போயிடுது. 45 ஆயிடுச்சுன்னா 45 வருஷம் போயாச்சு, 25 ஆச்சு 25 வருஷம் போயாச்சு. நீங்க உலகத்தை எதை வேணா திரும்ப சம்பாதிக்கலாம், அத்தனையும் நேரத்தை தவிர நேரம் மட்டும் சம்பாதிக்கவே முடியாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு கதருங்கோ. பிரபோ எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன். பிரபோ இப்போ உடம்பு நன்னா இருக்கடா, புத்தி நன்னா இருக்கடா, மனசு நன்னா இருக்கடா, இப்போ நான் சொல்லி வச்சு உடனே நீ ஞாபகம் வச்சுக்கோடா, கடைசி காலத்தில் நான் உன்னை நினைப்பேனான்னு எனக்கு தெரியலடாப்பா. ஐசியூவில் கிடக்கிற சமயத்தில் யாரையுமே தெரியாது, நம்மளையே தெரியாது. தூங்குற சமயத்திலே ஒன்றும் தெரியல, கடைசியில் வியாதி வரும்பொழுது தெரியாது. வியாதி வரும்னு கேரண்டிக்காக சொல்லலை, மனுஷ மனசு உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே, புத்தி நன்னா இருக்கும் பொழுதே பக்தி பண்ணிடுங்கோ. பக்தியுடைய பிரயோஜனம் எந்த சமயத்தில் வேணுமோ அந்த சமயத்தில் சத்தியமாக தெரியும். விதையை விதைச்ச உடனே பலன் தெரியாது, வளரணும். ஆழ விதை சின்னது தான், விதைச்சுட்டேன்னா பின்னாடி பிரம்மாண்டமாக வளர்ந்து நிழல் தரும்போது அபாடான் இருக்கும். பக்தி விதை சின்னது தான், ஆனால் பலம் ரொம்ப பெருசு. விட்டுடாதீங்கோ, வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வேத நூல் பிராயம் 100 மணிசர் தான் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும். அனுபவிச்சு சொல்றாரு ஆழ்வார். தூக்கத்தில் பாதி வருஷம் போயிடுறது, மீதி இருக்கிற வருஷத்தில் பேதை பாலகனதாகும். சின்ன வயசுல எவ்வளோ போயிடுறது. அப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம், இவ்வளவுதான் வாழ்க்கையே. ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் தூக்கம், திங்கக்கிழமை தான் வருத்தம், சனிக்கிழமை தான் கொண்டாட்டம், திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தான் தூக்கம், திரும்பி திங்கக்கிழமை தான் ஓட்டம். தீபாவளி வரும், பொங்கல் வரும், மார்கழி மாதம் வரும், டிசம்பர் வரும், வருஷா வருஷம் வெயில் வரப்போகுது. வெயில் அதிகம், வெயில் அதிகம், வெயில் அதிகம். இதை சொல்கிறதுக்கான ராமகிருஷ்ணா கோவிந்தா சொன்னால் பிரயோஜனம் உண்டு. நீங்கள் வெயில் அதிகம் சொன்னாலும் அதிகம்தான், குறைச்சல்னு சொன்னாலும் அதிகம்தான். அது நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. இயற்கை அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோங்க. சீதோஷ்ண சமதுக்கதாக ஆகமா பாயினும் அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத். எல்லாம் இயற்கை மாற்றங்கள், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும்னு ஏற்றுன்னு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு பகவன் நாமத்தை ஜபிக்கணும், பகவானை நம்பணும். இதுதான் வாழ்க்கை. எங்கேயாவது மரம் செடி கொடியோ குயிலோ காகமோ வெயில் அதிகமாக எடுத்து பறக்க முடியல புலம்புறதா, வாழ முடியலன்னு புலம்புறதா? மனுஷர்கள் தான். அஞ்சறிவுள்ள பிராணிகள் எல்லாம் ஒழுங்காக இருக்குது. இங்கே பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு தான் அறிவே இல்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கோம். பக்தி பண்ணுங்கோ, பகவானை நம்புங்கோ. வாழ்க்கை ரொம்ப வசத்தி, அல்ப விஷயம் இல்லை. வெறும் சாப்பிட்றது, வெறுமை தூங்கிறது, வெறுமை கல்யாணம் பண்ணிக்கிறது, வெறுமை குழந்தை பெற்றுக்கிறது தான் வாழ்க்கைன்னா, ஆடும் பண்ணுறது, மாடும் பண்ணுறது, நாயும் பண்ணுறது, கொசுவும் பண்ணுறது, இதே தான் மனுஷன் பண்ணுறனா வித்தியாசமே இல்லை. மனுஷன்னா பக்தி பண்ணாதான் மனுஷன். பக்தி பண்ணணும், அதுவும் பகவத் கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்காக வாழணும். பகவானே கீதையில் தான் சொல்கிறான், யத் கரோஷி யதஸ்நாசி யத் ஜுகோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். எதை செய்கிறாயோ, எதை சாப்பிடுகிறாயோ, எதை தானம் கொடுக்கிறாயோ, எந்த தபசை செய்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, அர்ஜுனா இவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. என்ன பண்ணுறீங்களோ தெய்வத்துக்காக பண்ணுங்க. ஆஞ்சநேயமூர்த்தி அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணார். அதனாலேயே அவ்வளவு விசேஷமாக பகவான் அவரை கொண்டாடினான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ரொம்ப பசி. இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத நிகழ்ச்சிகள். சில நிகழ்ச்சிகளுக்கு புராணத்தில் அஸ்திவாரம் கிடையாது, தந்த கதைன்னு சொல்லுவாள். அது காலம் காலமாக பெரியவா சொல்லி அவள் அனுபவத்தில் கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ அஸ்திவாரம் கிடையாது. பெரியவா சொல்கிற விஷயங்களில் நல்லது இருந்தால் அப்படியே ஃபாலோ பண்ணலான்றது தர்மம். அந்த மாதிரி இப்போ சொன்ன நிகழ்ச்சியும் அது மாதிரி தான், இப்போ சொல்ல போகிற நிகழ்ச்சியும் அந்த மாதிரி தான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆஞ்சநேயர் ரொம்ப பசி, சீதா மாதாவை போட்டு படுத்துட்டு, அம்மா பசிக்கிறது ஆகாரம் பண்ணுங்க, பசிக்கிறது ஆகாரம் பண்ணுங்கோன்னு.
ஆனால் சீதா மாதாவுக்கு ஆஞ்சநேயருக்கு ஆகாரம் பண்ணி போடுறது அவ்வளோ ஒரு குஷியாம். இருடா பயில குளிச்சுட்டு வரேன்னு அழகாக போனாலாம், குளிச்சுட்டு வந்தாலாம். அழகாக தாயார் அலங்காரம் பண்ணிண்டா, நெத்தியில் பொட்டு வச்சுண்டா, வகுட்டில் இப்படி செந்தூரத்தை இப்படி தடவிண்டா. உடனே ஆஞ்சநேய மூர்த்தி கேட்டார், என்னம்மா அது, எதுக்கு இப்படி வகுட்டில் போய் செந்தூரத்தை இப்படி தடவிக்கிறாளே அப்படின்னா. இல்லைடா, சுமங்கலிகள்லாம் இப்படி தடவிக்கணும்னு சாஸ்திரம், இந்த இடத்துல இப்படி வச்சுண்டா பகவானுக்கு ஆயுசு விருத்தியாகும், தீர்க்க ஆயுசு, அதுக்காக வச்சுக்கிறது. அதெல்லாம் ஃபேஷன் இல்லைன்னு விட்டுவிட்டோம். ஃபேஷன்லாம் கொண்டு வந்து பண்பாட்டில் சேர்த்து விடாதீங்கோ. ஃபேஷன் வேறு, பண்பாடு வேறு. வாழ்க்கைக்கு வேண்டியது பண்பாடு. ஃபேஷன்றது ஏதோ ட்ரெஸ்ஸில் கூட்டலாம் குறையலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு மேலே பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தாயார் சொன்ன வகுட்டில் வச்சுக்கிறது சுமங்களுடைய தன்மை. அப்படி வச்சுக்கிறதுனால புருஷனுக்கு தீர்க்க ஆயுசுன்னு சொல்கிறாடாப்பா, வச்சுக்கணும். இங்கே வச்சுட்டா ராமனுக்கு ஆயுசு அதிகமா? ஆமாம் சொல்லிட்டு அவள் பாடு சலிகை பண்ண போயிட்டாளாம். ஆஞ்சநேயருக்கு இது பொண்டாட்டி தான் வச்சுக்கணும்னு தோணலையும். நம்மளும் வச்சுட்டா ராமன் நன்னா இருப்பார். அந்த ஆசை, ராமன் நன்னா இருக்குன்னு ஆசை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நன்னா இருக்குன்னு ஆசையா முதல்ல கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டாராம். இப்படி வச்சுட்டார். இப்போ ராமனுக்கு ஆயுசு கட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுனா இன்னும் நிறைய ஆயுசு ஜாஸ்தியாக கொஞ்சம் எடுத்தார். இப்படி பூசிண்டார். மனசு கேட்கலையா, இன்னும் நிறைய பூசிண்டா பகவான் நிறைய ஆயுசு. தலை முழுக்க பூசிண்டாச்சு. பச்சை பச்சைன்னு இருக்கிற ஆஞ்சநேயத்தில் செக்கச்சேவன் இந்த மங்கிக்குள்ளா போட்ட மாதிரி இருக்கு. உடனே பார்த்தார், ஏன் இப்படி உடம்பெல்லாம் பூசினுட்டா பகவான் ரொம்ப ஆயுசு கிடைக்குமேன்னு சொல்லி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு முழுக்க செந்தூரம் பூசிட்டார். சமயத்தில் ஆஞ்சநேயருக்கெல்லாம் இந்த செந்தூரம் பூசுறதுன்னு ஒன்று உண்டு. எதுக்கடான்னு கேட்டால் இந்த மாதிரி போட்டுட்டாராம். உடனே குஷி, ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார், பசி மறந்து போயிடுது, குட்டிக்காரன் அடிக்கிறார். அப்படியே ஓடி வந்துட்டார் சபைக்கு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறார். பச்சை பசேல்னு இருக்கிற ஆஞ்சநேயர் செக்கச்சவேல்னு வந்திருக்கார், என்ன மேக்கப் ஒன்று வந்திருக்காருன்னு விட்டார். பகவான் கேட்டால், என்னடா ஆஞ்சநேயா? உடனே எல்லாம் சொல்லி, தாயார் வச்சுண்டா, இப்படி வச்சுண்டா உங்களுக்கு ஆயுசு அதிகம்னு சொன்னா, இத்தினூண்டு வச்சா கொஞ்சம் தானே ஆயுசு, நிறைய பூசினா நிறைய ஆயுசு கிடைக்குமே, அதனால பூசிட்டு வந்து நின்றுட்டேன்னு அழகாக கையை கட்டி ராம் 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 ராம்னு ஆடினாராம். உடனே ராமனுக்கு கண்கள் ஆனந்த பாஷம் இறுக்கி வந்து கட்டி அணைச்சினாப்பா, எல்லாரும் சுகப்படணும்னு நான் நினைக்கிறேன், நான் சுகப்படணும்னு நீ நினைக்கிறீடா, என்னடா பண்ணுவேன்னு கதறி அழுதான். அதாவது அந்த ராமனுடைய பிரீத்தியில இவருக்கு இது அவருடைய மனைவி தான் வச்சுக்கணும்னு கூட மறந்து போயிடுத்தான். யார் வேணா வச்சுனா ராமன் நன்னா இருப்பா, அவ்வளவுதான். அத்தனை சிரேஷ்டமான ஒரு அன்பு இந்த ஆஞ்சநேய மூர்த்திக்கு. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமசப்தம் இருக்கோ அங்கெல்லாம் இன்னி வரைக்கும் ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கான்.